Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. जय शंकर हर हर शंकर। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। விழுப்புரம் வேதவானில் உதித்தது சுவாமிநாதம், வில்லிசை வேள்வி வானில் ஆச்சாரியாள் தரிசன யோகம், தெய்வத்தின் குரலே வேதம் தந்தனத்தோம் ஜீவகீதம், நாயிருக்க என்னும் பேச்சு நாயிருக்க என்னும் பேச்சு நமக்கெல்லாம் அதுவே மூச்சு. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. గురులేక ఎటువంటి కోనికి తెలియకబోదు, 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 గురులేక ఎటువంటి కోనికి తెలియకబోదు. కరుగైన హృద్రోగ, కరుగైన హృద్రోగ గగనమున గొట్టను సద్గురులేక ఎటువంటి కోనికి తెలియకబోదు, కరుగైన హృద్రోగ గగనమున గొట్టను సద్గురులేక ఎటువంటి కోనికి తెలియకబోదు, గురులేక ఎటువంటి కోనికి తెలియకబోదు, తెలియకబోదు.
ತನುವು ಸುತದನದಾರದಯದಿಬಾಂತ ಪುಲು ತನುವು ಸುತದನದಾರದಯದಿಬಾಂತ ಪುಲು ತನುವು ಸುತದನದಾರದಯದಿಬಾಂತ ಪುಲು ಜನಿಯಿಲ್ ಚಿಚೆತರು ಜಲಿನಿ ಕರುಣತೋ మనసు నందగసేయుమంతనుచు మనసు నందగసేయుమల్కనుచు తత్వబోధన చేసి కాపాడు తత్వబోధన చేసి కాపాడు త్యాగరాజ తొడకు తత్వబోధన చేసి కాపాడు త్యాగరాజ తొడకు గురులేక ఎటువంటి కొనికి తెలియకబోదు గురులేక ఎటువంటి కొనికి తెలియకబోదు 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 తానేనే తందాననే తానే తానే తందాననే తానేనే తందాననే తానే తానే తందాననే அமநாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லுபாட்டு ஆமா சத்தியமா நன்மை தரும் சாத்திரக்கலை அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல நான் இருக்கேன் நமக்கெல்லாம் குருவாசகமே வியாழன் வந்தாலே வெள்ளி செய்வோம் இங்கே இருக்கு இங்கே இருக்கு இங்கே இருக்கு வெற்றி இருக்கு காட்சி இருக்கு கருணை இருக்கு என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே தந்தனத்தோம் என்று சொல்லியே ஆமா சந்தங்களும் தாளத்தோடு தானதந்தத்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு ஆமாம் அத்தனையும் மேளத்தோடு நிரந்தரமானவரம் ஆமாம் குருவெனவே வணங்கிடுவோம் இசைக்கும் தன்னையே தந்தார் ஆமாம்
வந்தனத்தும் பாட வந்தோம். அப்பாவும் ஆச்சாரியா அம்மாவும் ஆச்சாரியா, அம்மாவும் ஆச்சாரியாள், அப்பாவும் ஆச்சாரியா அம்மாவும் ஆச்சாரியா, அம்மாவும் ஆச்சாரியாள், குருவும் ஆச்சாரியா வணங்குகின்ற ஆமா வணங்குகின்ற தெய்வமுமே ஆச்சாரியா. தெய்வமுமே ஆச்சாரியாள். நம்பினா கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, நான்கு மறை தீர்ப்பு. நம்ம பாரதியாது சொல்லியிருக்கா, ஆமா சொல்லியிருக்கா தாமிரபரணி தமிழ் ஆறு. தாமிரபரணி தமிழாறு. நம்பிக்கை கூப்புவதே நம்பிக்கையாம் வேண்டுவதே, நம்பிக்கையாம் வேண்டுவதே. தம்பி தங்கைகளேதான் வருங்காலமே, ஆமா வருங்காலமே தயவு செய்து பக்தி பண்ணு, தயவு செய்து பக்தி பண்ணு. நம்மால் முடிவதென்ன நாம் இருந்து ஆவதென்ன, நாம் இருந்து ஆவதென்ன. நான் இருக்கு என்னும் குரலே தெய்வத்தின் குரல், ஆமா தெய்வத்தின் குரல் நாராயணா ஆசிரியர்கள். நாராயண ஆசி விரல். வில்லுக்கும் யாழனுக்கும் போட்டு வச்ச திருமுடிச்சு, போட்டு வச்ச திருமுடிச்சு. பெரியவாழ அமைச்சுக்கிறார் வெற்றிகளையே, ஆமா வெற்றிகளையே பெரியவாழ அர்ப்பணிப்போம். பெரியவா போ. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனர் டிவி பவன் நிர்வாகிகள், டிவி பவன் நிர்வாகிகள். மயிலாப்பூர் ரசிக மக்கள் 3.0, ஆமா 3.0 பெரியாரே திருநீரே. பெரியவாளின் ஆசியே. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. சந்தோஷம். எல்லாம் வல்ல கற்பகத்தாயினுடைய ஆசையினாலும், கபாலீஸ்வருடைய அன்பு கருணையினாலும், காமாட்சி மீனாட்சி காசி விசாலாட்சி 3 தெய்வங்களுடைய அன்பினாலும் நடமாடும் தெய்வமாக நம்மிடையே இருந்து இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்திக் கொண்டு நான் இருக்கேன் என்ற குரலை சொல்லும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் பரமாச்சாரியால், இந்த வில்லுக்கு கரதீட்சை கொடுத்த பரமாச்சாரியாளுடைய ஆசையினாலும், அவர் பக்கத்திலேயே இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கும் என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் ஐயாவுடைய ஆசையினாலும், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி 4வது வாரமாக, நம்பிக்கையான வாரமாக, நான் இருக்கேன் என்று சொல்லும் வாரமாக, உங்களுக்கெல்லாம் நாராயணா என்னும் நாமத்தை ஏற்றும் நாமமாக அருமையாக வந்திருக்கக்கூடிய வியாழனில் வந்திருப்போருக்கு என்னுடைய அன்பான பாசமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாங்க. எனக்கு இந்த வியாழன் 3 வியாழன் முடிச்ச உடனே என்ன தெரியுமா என்ன வந்தது? என்ன? எதுவுமே பிளான் பண்ணிடலாம் நான் சொல்றது இல்ல. ஆமா. இங்க உங்களை பார்த்த உடனே தான் ஞாபகம் வந்தது. ஓஹோ. என்ன தெரியுமா தோணுச்சு? என்ன தோணுச்சு? வியாழனுக்கு அப்புறம் வியாழனே வராதான்னு தோணுச்சு. வர முடியாத விஷயம், ஆனா தோணுச்சு, வந்துட்ட விஷயம். பாருங்க ஐயா வந்துட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு? தெய்வத்தை பேசுறதுக்குன்னு நம்பி கொடுத்த நாக்கு இது. ஆண்டவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். கண்ணை கொடுத்தார், காதை கொடுத்தார், மூக்க கொடுத்தார், பேச வாயை கொடுத்தார், மனசார கைதட்ட கைய கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார், காலை கொடுத்தார், எல்லாம் கொடுத்து நமக்கு உள்ள ஒண்ணு கொடுத்திருக்கார். அதை கண்டுபிடிக்கிறது தான் மக்களுக்கு ரொம்ப நேரமாகுது. அது என்ன தெரியுமா? ஆண்டவனை கும்பிடக்கூடிய சக்தியையும் கொடுத்திருக்கிறார். அது இல்லாததுனாலதான் இந்த உலகத்துல நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய செய்திகள் பூரா அதனாலதான் வருது. அதனாலதான் நான் நினைச்சேன், என்னடா இந்த சத் சங்கத்வே நிசங்கத்துவம்னு பஜகோவிந்தத்துல ஒரு வரி வரும், அம்மா அழகா பாடியிருப்பார். அதை கேட்கும் போது நான் நினைப்பேன், அப்ப பாடும்போது சின்ன குழந்தையா பாடும்போது அவ்வளவு அர்த்தம் புரியல. அனுபவம் அனுபவம் அனுபவம்னு நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முறையா நான் சொல்லி 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 இத்தனை அனுபவங்களையும் நாங்க படிக்க 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 அந்த சத் சங்கத்தினுடைய பெருமை இன்றைக்கு தான், இப்போதுதான், இந்த காலத்தில் தான் சுமார் 50 வருஷமாக புரிந்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் நான் சொல்லணும், சாதாரணம் அல்ல. ஒரு நபரை நாம் பார்ப்பதே அதிசயம் என்று நினைக்கும் போது, அதுவும் மயிலாப்பூர்ல இவ்வளவு பெரிய ரசிக பெருமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல, அற்புதமான கலைஞர்கள் இருக்கக்கூடிய பூமியில நீங்க எல்லாரும் வந்து பெரியவாளை கேட்கணும்னு வரீங்க இல்லையா, அந்த நிழலிலே நாங்களும் உங்கள் ஆசி பெறுகிறோம் என்று நன்றியோடு சொல்லிக்கொண்டு அடியேன் ஆரம்பிக்கிறேன். இது ஒரு பெரிய விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வில்லு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, பரமாச்சாரியால் கரம் தொட்ட தீட்சை எல்லாம் உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு முன்னுரை சொல்லி இருக்கிறேன். தெய்வத்தின் குரலை, தரிசன அனுபவங்களை
வில்லிசையிலே சொல்ல வேண்டும் என்று எங்கள் அன்பு அண்ணா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அண்ணாவும் எங்கள் அன்பு அண்ணா பிவி பவன் நிர்வாகிகள் 2 பேர், அருமையான நம்மளுடைய ராமசாமி அண்ணா அண்ட் வெங்கடாச்சலம் அண்ணா எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கெல்லாம் நல்லது அருள் பிரசாதம் கொடுக்கணும்னு நினைச்ச காரியம் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு நாங்க உழைக்கணும் நினைச்ச காரியம் இருக்கு பாத்தீங்களா? இதனுடைய வெற்றி எங்கேயோ நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறது, நல்ல பாதையில் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அத்தனைக்கும் சாட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா தெய்வத்தின் குரல் தான். நான் எப்பவுமே இந்த நம்ம நிகழ்ச்சியில இந்த 1.5 மணி நேரத்துல என்ன விஷயமா வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, தரிசன அனுபவங்களை சொல்லிக் கொண்டே செல்கிறோம். அதை நம்ம மனசார உணர்ந்துட்டு, வில்லுப்பாட்டுல ரொம்ப கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல பாட்டு போடுறது, எந்த இடத்துல வசனம் பேசுறது, என்ன பாட்டு போடுறதுங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு டைரக்ட் வே டச் இருந்தாதான் முடியும் இல்லீங்களாண்ணா? எல்லாத்தையும் நம்ம நினைச்சதெல்லாம் பாடிட முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நாங்க பாடிக்கிட்டே இருக்கோம், அது ஒரு இடத்துல ஃபெயில் ஆகும், நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், அது ஒரு இடத்துல ஃபெயில் ஆகும், 2 ஃபெயில் ஆகிறதுக்குள்ள நாங்க கீழே இறங்கிடுவோம் அப்படின்னு அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்கள் கண்கள் தான் எனக்கு கடிகாரம், உங்களுடைய மனம் தான் எனக்கு கடிகாரம். அப்பேற்பட்ட இந்த மயிலாப்பூர் மக்களிடையே இந்த தெய்வத்தின் குரலை சொல்லி ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு 5-6 அனுபவங்களை அன்போடு தயாரித்து வில்லிசையாக கொண்டு வந்திருக்கிறேன் உங்கள்கிட்ட. போன வாட்டி ஆமா போடுறதுக்கு ஜூனியர் இருந்தார், இன்னைக்கு சீனியரே வந்துட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா போடாம இருக்க முடியல. ஏன் தெரியுமா? அந்த ஆமாங்கிற வார்த்தைக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு சார். நான் சொல்லலைங்க, பிரம்மாச்சாரியார் சொல்றாரு. எல்லாமே பெரியவா நம்ம கருத்து எதுவுமே கிடையாது. ஏன் நம்ம கருத்து? அவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம கருத்து எல்லாம் அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டிய கருத்து தானே. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த சுப்பு நீ இந்த வில்லு பாட்டு அது ஒரு அனுபவம் நம்மளுக்கு. இப்ப பிரச்சனையே என்னன்னா, குடும்பத்துல அப்பா அம்மா சொன்னா பிள்ளைகள் ஆமா போடுறது இல்ல, பிள்ளைகள் சொன்னா அப்பா அம்மா ஆமா போடுறது இல்ல. கரெக்டுங்களா நான் சொல்றது? சரி, ஸ்கூலுக்கு தள்ளி விட்டாங்கன்னா ஸ்கூல்ல டீச்சர் சொல்றதுக்கு ஆமா போடுறது இல்ல. சரி, பசங்க சொல்றதுக்கு டீச்சர் ஆமா போடுறாங்கன்னா அதுல ஒரு ஈகம் வந்துடும் சில பேருக்கு. எல்லாரும் நல்ல ஆசிரியர்கள் தான் இருந்தாலும் சில பேர் போடுறது இல்ல. எல்லாத்துக்கும் ஹெட்மிஸ்டர்ஸ் போடுறது இல்ல, நீங்களும் ஒரு பிரின்சிபல் தான். ஆக எல்லாருமே எல்லாத்துக்குமே ஆமா போட முடியறது இல்ல. ஆக இந்த உலகத்திலே பஞ்சமான வார்த்தை ஆமா என்பது. ஆமா, என்னோட எண்ணமே சொல்ல வைக்கிறதா. ஏன் பஞ்சம் தெரியுமா? நெஞ்சம் திறந்து விட்டால் ஆஞ்சநேயர் மாதிரி ஆமா வரும். என்ன சார்? கண்டிப்பா சார், நீங்க சொன்னது ரொம்ப ரைட்டு. ஏன்னா சீதை என்ன சொன்னாலும் ராமன் ஆமா போட்டார். காட்டுக்கு போனாலும் சௌரியமா இருந்தாரு இல்லையா? சௌரியமா தரலையா? அந்த காட்டுக்கு போகும்போது ராமன் கிட்ட சீதை கேட்டாலாம், என்ன விட்டுட்டு போறீங்களான்னு. உடனே ராமன் சொன்னாரா, நீ சௌரியமா இங்க இருக்கலாமே, இல்ல 1 மாமியார் 3 மாமியார் இருக்காங்க, சௌரியமா இருந்துட்டு போலாமே, ஒன்னே கஷ்டம்னு தெரியாது, அதுவே கஷ்டம் தெரியாது, இருந்துட்டு போலாமே. நீ ஏன் பாடி இப்ப நாங்க கச்சேரிக்கு போகும்போது எங்க அம்மாவை கஷ்டப்பட்டு கூட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொன்னாரா, வேண்டாம் நீ வருவது எனக்கு துன்பமே என்றாரா. காணக கஷ்டம், காட்டுக்கு என் கூட வருவது துன்பமே. பெண்ணுனா அப்படி பேசணும் சார். என்ன தெரியுமா சொன்னாளா? என்ன சொன்னீங்க? நாதா, நீ என்னோடு காட்டுக்கு வருவது துன்பமே என்று சொன்னே. அப்ப சீதை சொன்ன வார்த்தை, அப்படி என்றால் என்னை பிரிவது உங்களுக்கு இன்பமோ? பேசினா அப்படி பேசணும் சார், யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படி பேசினா ஆமா போடணும் சார், அவ்வளவுதான் விஷயம் நம்மளுக்கு. இந்த ஆமாக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னாருன்னா, அந்த பஞ்சமான வார்த்தையை நெஞ்சம் திறந்து ஆஞ்சநேயர் மாதிரி நான் போடுங்கன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்கிட்ட இல்ல, நான் இருக்கேன்னு சொல்ல பெரியவா 1964 அப்பாட்ட சொன்னது. அது எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை நாங்க மட்டும் பீரோல பூட்டி வைக்க கூடாது. பீரோல பூட்டி வச்சா பீரோல தான் இருக்கும். சொன்னா நான் ஹீரோ ஆயிடுவேன், அது ஹீரோயின் ஆயிடுவேன். அதுதான் சொல்றேன். என்னன்னா ஆ என்பது மா என்பது சுப்புவோம் வில்லுப்பாட்டுல திருநெல்வேலி ஆச்சாரத்துல பண்ணிட்டு இருக்கியே, அதோட விளக்கம் உனக்கு என்ன தெரியுமோ? அப்ப எல்லாம் அமைதியா அப்படியே சொல்லி மக்களுக்கு சொல்லணும்னு கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப சொன்னாரா, அதாவது சைவ இலக்கியம் வைணவ இலக்கியம்னாலே 2 தான். ஒண்ணு திருப்பாவை, இது ஒண்ணு திருவம்பாவை. திருவம்பாவை எழுதினவர் மாணிக்க வாசகர், திருப்பாவை எழுதின அம்மா நம்ம கோதை நாச்சியார், ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் என்ன நினைச்சாலாம், நம்ம மாணிக்க வாசகர் என்ன நினைச்சாரா அப்படின்னு நினைச்சத நமக்கு சொல்றவர் இந்த நான் இருக்கேன் என்னும் குரலுடைய நாயகர் நாராயண குரலின் அற்புதமான ஆச்சாரியால் தான் சொல்றாங்க. என்ன தெரியுமா சொல்றாரு? அதாவது மாணிக்க வாசகர் நினைச்சாரா, இப்ப
இப்ப நான் பாடுறதெல்லாம் பெருசு இல்ல, எனக்கு முன்னால ஒருத்தி பாடியிருக்கா. அவ யாருன்னா அவ கண்ணனுக்கு பாடியிருக்கா. அவ பேரு ஆண்டாளு. அதை நான் ஃபுல்லா சொல்ல மாட்டேன். அந்த ஆண்டாள் நாச்சியார் என்ற எழுத்திலே வார்த்தையிலே முதல் எழுத்தாகிய ஆவண்ணாக்கு மரியாதை கொடுத்து என்னுடைய திருவம்பாவை ஆரம்பிக்கும் போது அந்த பாவை பாட்டு எழுதிய அந்த நாயகிக்கு மரியாதை கொடுத்து என்னுடைய பாவையிலே சிவனை பாடும் போது முதல் எழுத்து ஆவண்ணாவின் எழுத்தை வைத்து ஆதியும் டிசம்பர்ல மட்டும் நினைக்க கூடாது, எல்லா இடத்துலயும் நினைக்கணும். அப்ப ஆண்டாள் நினைச்சாலா, நான் என்னங்க எழுதுனேன், எனக்கு பின்னால ஒருத்தர் வந்து எழுத போறாரு, அவர் மாணிக்க வாசகரே சிவனுக்கு எழுத போறாரு, அற்புதமா எழுதுவாரு, அவருடைய பேரை நான் ஃபுல்லா சொல்ல முடியாது, அதனால நாள ஒருத்தர் வந்து சிவனுக்கு எழுத போறாருங்கிறத குறிப்பாகவும் அவருக்கு நன்றி சொல்லியும் அவருக்கு வணக்கம் சொல்லியும் என்னோட திருப்பாவையில முதல் எழுத்தாக மாவண்ணாவுக்கு நன்றி சொல்லி மாணிக்க வாசகருக்கு நன்றி சொல்லி மார்கழி திங்கள் இந்த ஆவண்ணாவை இப்படி வைங்கோ, மாவண்ணாவை இப்படி வைங்கோ, ரெண்டு சேர்த்து என்ன வருது? அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் சார். நான் ஹீரோ ஆனதுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு கண்டினியூ பண்ணிட்டே இருங்க, லைஃப் லாங் கண்டினியூ பண்ணலாம். அப்பதான் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா இவாளுக்கும் வர்ற சண்டையை அன்னைக்கே புரிஞ்சுண்டு, அதுதான் ஆண்டாளும் நம்ம மாணிக்க வாசகரும் எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்காங்க. அத வந்து தெய்வத்தின் குரலாக எங்களுடைய தந்தையாருக்கு அவர் சொன்னதை சமர்ப்பிச்சுட்டு இன்னைக்கு சீனியரோட வந்து ஜூனியரோட வந்து அன்பு கலைஞர்களோட வந்திருக்கிறேன். தெய்வத்தின் குரல்ல ஒரு அருமையான கருத்து, அதை விளக்கம் சொல்லிட்டு அனுபவத்துக்கு நான் போறேன். என்ன சொல்ற, இப்போ கரண்ட் டாபிக்கு தேவையானதா எடுப்பேன். பெரிய புக்கு, பெரிய வால்யூம், நான் தேவையானது எடுக்கணும்ல. வெளிக்காரியங்களில் எத்தனை வேற்றுமை இருந்தாலும், பகவான் சொல்றது, வெளிக்காரியங்களில் எத்தனை வேற்றுமை இருந்தாலும் இதயத்திலே அன்பு இருந்தால் தேசமே பரமசாந்தமாக இருக்கும். இது ஒரு பெரிய விஷயம். அன்புங்கிறது 3 எழுத்துன்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ஒரு சக்தி இருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய சக்தி! உலகத்திலேயே எங்கேயுமே கிரியேட் பண்ண முடியாத சக்தி. ஏன் கேட்டா எல்லாருக்கும் உள்ளே இருக்கும், ஆனா தெரியாது. வள்ளல் பெருமான் சொல்வாரு, எழுதுதல் அரிய சீர் அருட்பெரும் ஜோதின்னு சொல்வார். ஏன் தெரியுமா? ஆண்டவனை நம்ம சொல்ல முடியாது, ஆண்டவனுக்கு ஃபிகர் கொடுக்க முடியாது. அப்படி அன்புங்கிற வார்த்தையை நம்ம சொல்லவே முடியாது. உங்களிடம் நான் அன்பு வைத்திருப்பதை காண்பிக்கத்தான் முடியும், நான் சொல்ல எழுத்தி கட்டுரை எழுத முடியாது. அப்பா சொல்லுவாங்க, ராஜரத்னம் பிள்ளைகிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், தோடி ராகத்தை பத்தி கட்டுரை எழுதி கொடுங்க சுவாமி அப்படின்னாராம். உடனே அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? மயிலாப்பூர் மக்கள்கிட்ட அதை சொல்லணும். அருமையா ஒரு வார்த்தை சொன்னாராம், சாமி தோடி ராகத்தை பத்தி கட்டுரை நான் எழுதவா? சும்மா சொல்லுங்க, ஒரு 2 மணி நேரம் ஆலாபனம் வாசிச்சு காமிச்சிருனே, கட்டுரையெல்லாம் எழுத சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? தோடி ராகத்தினுடைய சுவை எழுதுதல் அரிய சீர் அருட்பெரும் ஜோதிதான். எழுதுனா ரசிக்கிறது அப்புறம், ஆனால் பாடும் போது, கட்டுரை வாசிக்கும் போதும் இருப்பதை விட அதிகமாக பாடும் போதும் வாசிக்கும் போதும் கிடைக்கும் என்று சொன்னதை இன்னைக்கு பெரியவா சொல்லியிருக்கா. அப்புறம் ஒண்ணு சொல்ற, சொல்லுங்க, சாமானிய தர்மங்களை, விசேஷ தர்மங்களை குடும்பத்துல எல்லாருமே கவனிக்கணும்னு சொல்ற. உடனே நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், இப்பெல்லாம் நல்ல வார்த்தையை சொன்னா சண்டை வந்துருது சார். அப்படியா? ஆமா, அது என்ன வார்த்தை நான் சொல்ல மாட்டேன், சொன்னா சண்டை வந்துருது, அதுக்கு ஒரு விவாதம் நடக்குது. நல்லதுல சண்டையே வரக்கூடாது. நீங்க சர்க்கரையை பத்தி சண்டை போட்டீங்கன்னா இனிமையாதான் சார் இருக்கணும். சர்க்கரை எப்படி இருந்து காரமா சண்டை போட்டா எப்படி? அந்த மாதிரி நம்மளுடைய அற்புதமான வார்த்தை சாமானிய தர்மம்னா என்னன்னா, இதை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு ஒரு வள்ளல் பெருமான் அருமையா ஒரு பாட்டு இருக்காரு. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, பெரிய பாட்டு. இதெல்லாம் இல்லாம இருந்தா, இந்த குற்றம் எல்லாம் இல்லாம இருந்தா சாமானிய தர்மத்தை கடைபிடிக்கும் ஒரு உத்தமமான மனிதன் என்று அர்த்தம். இதை நீங்கள் மனதில் அப்படியே சாமானிய தர்மனை எடுத்து விளக்கி சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, குட்டியா 2 விளக்க சொல்லிட்டு முதல் அனுபவத்துக்கு நான் போறேன். சரி, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ சார், இன்னொரு கலைஞருக்கு, இன்னொரு நாடக கலைஞருக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷப்படணும் சார். அதான அழகு. அதே மாதிரி ஒரு நிர்வாகி ஒரு கலைஞரை பத்தி நம்ம கிட்ட கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், சுத்தி முத்து பார்த்துட்டு அந்த ஆள் இல்லன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. அவரை பத்தி நல்ல வார்த்தை சொல்லணும், தெரியும் இல்லையோ நல்ல வார்த்தை சொல்லணும். அதான் அழகு. அத மாதிரி நல்ல
நல்லா பண்ற ஒரு கச்சேரிக்காரருக்கு விமர்சனம்னு வச்சுக்கோங்களேன், அது அருமையா வாயாறு எழுதணும், மனசார எழுதணும். ஏன்னா நெகட்டிவாக பேசக்கூடிய பேச்சு அசாதாரண விஷயங்கள், சாமானிய தர்மம் அல்ல. சாமானிய தர்மம் என்பது எல்லோரையும் நேசிப்பது, அறம் கொடை கொடுத்து கொண்டே இருப்பது என்று சொன்ன தெய்வத்தின் குரலை நாம் அனுபவித்து விட்டு இன்றைக்கு நம்ம முதல் அனுபவமாக அப்படியே திருவையாருக்கு உங்களை கூட்டு போகிற ஜெய ஜெய சங்கர கோஷத்தோட எல்லாரும் வந்திருக்கீங்க. நான் அன்போடு சொன்ன மாதிரி உங்களை பார்க்கவும் மகிழ்ச்சி, பேசவும் மகிழ்ச்சி. 8 மணி ஆனாதான் எனக்கு மகிழ்ச்சி இல்லை, ஏன்னா நிகழ்ச்சி முடியுது இல்லையா, அதனால மறுபடியும் உங்களை பார்க்கணுமே என்ற தேட்டம் வருகின்றது. அதனால இப்ப நம்ம எல்லாரும் ஜெய ஜெய சங்கர கோஷத்துல சேர்ந்து சொல்லுவோம். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. மகாபிரியவாளுக்கும் தியாக தர்மத்துக்கும் ஒரு அற்புதமான வேறுபாடு. தியாக பிரம்மத்துக்கும் என்ன மேடம் நீங்க வேறுபாடுன்னு சொல்றீங்க? 2 பேரும் மகான் தானே. அங்கதான் விஷயம் இருக்கு, அதுதான் அனுபவம் இருக்கு. 2 பேருடைய பக்தியினுடைய வேறுபாடு நமக்கு இனிமையான அனுபவமா இருக்கு. அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட கொடுக்க போறேன். காஞ்சிபுரத்துல இருந்து திருவையாருக்கு ஒரு பாகவதர் போற. சரி, திருவையாருக்கு போய் தியாக பிரம்மத்தை சந்திச்சு பார்த்தவரோட ஆசி வாங்கணும்னு நினைக்கிறார். பாகவதர்கள்னால எந்த ஊருக்கு போனாலும் அங்க எந்த மகான் இருக்காங்களோ, எந்த கவிஞர்கள் இருக்காங்களோ அவங்கள பார்த்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குவதுதானே மரபு. போய் பாக்குறார். தியாகராஜருடைய சங்கீதம் பக்தி கண்டு ராம மந்திரத்தை உபதேசிக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம்! ராம மந்திரத்தோட சக்தியை பாருங்க. 96 கோடி முறை ராம நாமம் செய்தவர்கள் ஜீவன் முக்தர்கள் ஆவார்கள் அப்படின்னு ஒரு செய்திய பாகவதர் திருவையாறுல தியாக பிரம்மத்திட்ட சொல்றார். சரி, அத தியாக பிரம்ம இவர் என்ன சொல்றதுன்னு நினைக்காம அங்கதான் விஷயம், அனுபவம் அதான் வேத வாக்காக எடுத்து தினசரி சொன்னார். எதுக்கு தெரியுங்களா? ராம சீதா லட்சுமணருடைய அற்புதமான தரிசனம் கிடைக்கணும். விக்கிரகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து சொல்லிட்டே இருந்தார். சொல்றார் 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 ராமா 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 சொல்லிக்கிட்டே இருக்கார். திடீர்னு கதவை தட்டுற ஓசை கேட்டது. டக் 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 டக்னு கேட்டது. திறந்து பார்த்தா அருமையான காட்சிங்க. ஸ்ரீராமன், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர் 3 பேரும் யாகத்துக்கு போற காட்சி கண்ணுல வருது. எப்பேற்பட்ட பக்தி! இப்ப நம்ம நினைச்சா கிடைச்சிடுமா? சொன்னாதான் கிடைச்சிடுமா? நினைக்கிறதும் சொல்றதும் தியாக பிரம்ம மாதிரி இருந்தா கிடைக்கும். இந்த இடத்துல இந்த காட்சிக்கு எங்க வில்லு பாட்டு ஒரு பாட்டு போடுது. அதுதான் அனுபவம். என்னன்னா ராமா 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 முனிவர் முன்னாலே ராமன் பின்னாலே இலக்குவன் என்னும் பின்னாலே ராமா 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 அந்த இரண்டினை தொடரும் மூன்றினை போலே லக்குவன் ராமனை பிரியாத நிழலே. முனிவர் முன்னாலே ராமன் பின்னாலே இலக்குவன் இன்னும் பின்னாலே ராமா 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 ராமா. ராமான்ற வார்த்தைக்கு அப்பா எழுதின ஒரு வார்த்தை, இன்னைக்கு எழுதின வார்த்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு பாடுறேன் பாருங்க. இந்த பாட்டு என்ன தெரியுமா சார்? சமீபத்துல ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டார். நம்மளோட அன்பான ரசிகர் ஒருத்தர், அருமையான கர்நாடக சங்கீதம் எல்லாம் பாடுறீங்களே, ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு, வில்லு பாட்டுல இப்படி அழகா பாடுறீங்களே, பிடிச்சிருக்குன்னார். அப்ப நான் உடனே ஒரு வார்த்தை சொன்னேன், வில்லு செயல் இல்லாத ராகங்கள் இல்லை இல்லை.
ராகமாக பாடுகிறோம் என்று வில்லிசைகளை எனக்கு வேணால் தெரியாமல் இருந்திருக்குமே தவிர வில்லிசையில் ராகங்கள் இல்லை என்பதை இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்குத்தான் கலைமகன் கர்நாடக சங்கீதம் வில்லிசையில் காணும் விதம் என்று ரிசர்ச் பண்றார். பிஹெச்டி ரிசர்ச். இதுல என்ன ராகம் இருக்கு தம்பி சொல்லுங்க? அருமையான ராகம். என்ன ராகம் இருக்குதுல? பிருந்தாவன சாரங்கம். பாடு, ஒரு பீஸ் பாடுங்க எல்லாம் ரசிகர்கள். இந்த பிருந்தாவன சாரங்க ஐயா எங்களோட கிராமிய கலையில 3 வரும் 4 என்ன அழகு. இந்த அர்த்தத்தை சொல்லாம இது இங்க அது இங்கன்னு கேக்குறதுல இந்த பாட்டு கேட்டாலே கேட்க தோணாது சார். அதனால இந்த பாடுனேன். அத பாடினாருனே அருமையான காட்சி தெரிஞ்ச உடனே காட்சி தந்து மறைந்தார்களாம். தியாகபிரமத்துக்கு அவ்வளோ சந்தோஷம். ராமநாம ஜபத்தினால் கிடைச்ச பஜன் ஒரு நல்ல பயன். நம்மளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு ராமநாம பலன் கிடைச்சது தெரியுங்களா? எப்படி தெரியுமா? எல்லாம் நீங்க ரசிப்பீங்கன்றதா சொல்றேன். நம்மளும் தெரிஞ்சோ தெரியாமலும் ராமாயணம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படிங்களா? எப்படி தெரியுமா? இன்னைக்கு எங்க ப்ரோக்ராம்? தக்காளி கிலோ என்ன கிராம்? எத்தனை கிலோ கிராம்? வந்தாராம் போனாராம். ஒருத்தர் நல்லா எழுதிட்டு இருக்காராம். இன்னைக்கு யாரும் அதாவது வந்து ரசிச்சு கொண்டே இருக்கிறார்களாம். அப்ப அந்த ராம் 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 என்ற வார்த்தையை தெரிந்தோ தெரியாமலோ சொல்றதுனால மயிலாப்பூர்ல வந்து உட்கார்ந்துருக்கோம். அது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. அப்படி ஒரு ராமநாம பஜனை சொல்லக்கூடிய அனுபவத்துக்கு வந்துடுறோம். இப்போ ராமநாம சொல்ல பயனை சொல்லக்கூடிய அற்புதமான பலனால் தியாக பிரம்மத்துக்கு ராமர் தரிசனம் கிடைச்சது. ஆனா அந்த தியாக பிரம்மம் என்ன சொல்ற? ராமா நீ பிறந்த யுகத்துல நான் பிறக்காத போயிட்டு ரொம்ப கவலையா இருக்கு. நீ இப்ப பிறகு வச்சுட்ட பாடுற என்ன பாட வைக்கிற எத்தனையோ கீர்த்தனை பாடிட்ட பல கோடி முறை ராமநாம ஜபம் செஞ்சுட்ட உன்னோட காட்சியும் கொடுத்துட்டேன். ஏன் தெரியுமா? அன்னைக்கு நான் இருந்திருந்தா எம்பெருமாட்டி சீதையை நீ கரம் பிடித்த காட்சியை பார்த்து இன்னைக்கு நான் பாடின இந்த விஷயத்தை அன்னைக்கு லைவா பாடி சீதா கல்யாண பாடிருப்பேன்ப்பா அப்படின்னு தியாகபிரம்மம் சொன்னார். நம்ம மகாபிரிவா இத அனுபவம். என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றார்? நல்ல வேளை ஸ்ரீராமன் பிறந்த திரேதாயுகத்துல நான் பிறக்கல சார். என்னங்க என்ன சஸ்பென்ஸ் சொல்லுங்க பாப்போம். தெரியலையே. பெரிய டீச்சர் ஆச்சே. தெரியல இல்லையா? ரொம்ப பெரிய விஷயம்லாம் தெரியாச்சு. எல்லாம் வெளிப்பாடு கேட்டுதான் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா நல்ல வேளை திரேதாயுகத்துல நான் பிறக்கல, ராமன் பிறந்த காலத்துல பிறக்கல. உடனே சிஷ்யர் அப்படி மூடிந்து சுவாமி இதுக்கு என்ன விளக்கம் ஒரு விளக்கம் சொன்னாரு பாருங்க. நோக்கு தெரியாதா? நான் திரேதாயுகத்துல பிறந்தாலும் மடாதிபதியா தான் இருந்திருப்பேன். ஸ்ரீராமன் தேர்ல வலம் வரும்போது நாட்டு மக்களை பார்க்கும்போது அப்பெல்லாம் நாட்டு மக்களை டெய்லி வந்து பாப்பாங்க. அருமையான குறைகளை கேட்டுக்கொள்ள இப்பவும் பாக்குறாங்க. இப்பவும் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. அன்றாட செய்தி பேப்பர் நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்பொழுது என்ன செய்வாரா? ராமனோட பழக்கம் பாருங்க. யாராவது தன்னை விட பெரிய மடாதிபதிகள் தன்னை விட வயதிலே பெரியவர்கள் வந்தால் தேரை விட்டு இறங்கி அந்த மடாதிபதிகளுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு திரும்ப தேர்தலை ஏறி மக்களை பார்க்க போவார். பெரியவா என்ன சொல்றா? நான் திரேதாயுகத்துல பிறந்திருந்தா இப்படி நான் அப்படி போயிட்டு இருக்கும் போது ராமன் தேர்ல இருந்து இறங்கி வந்து என்ன நமஸ்காரம் பண்ணிருப்பார். நல்ல வேளை நான் பிறக்கல, நான் இந்த யுகத்துல பிறந்ததுனால ராமனை நமஸ்காரம் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் தெய்வ பக்தி. ரெண்டு பேரும் எத்தனை மகானுபாவல் தான். கரெக்டுங்களா? அவர் கண்ணோட்டம் எப்படி இருக்கு, இவர் கண்ணோட்டம் எப்படி இருக்கு, ரெண்டுமே நல்லா இருக்கு. இதுதான் விஷயங்க. இப்படி ஒரு அனுபவத்தை சொல்றதுனால இப்ப நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம பரமாச்சாரியானாலே அப்பேற்பட்ட ஒரு பரமாச்சாரிய ஸ்வரூபத்தை விஸ்வரூபத்தை ஒரே ஒரு வார்த்தையில அடக்கிடலாம். என்ன வார்த்தை சொல்லுங்க பாப்போம். என்ன வார்த்தை? அது ஒரு மந்திரமான வார்த்தை. இந்த விஸ்வாமித்திர போகும்போது கூட ஜஸ்ட் ஒரு சீன், அழகான சீன். பெரிய நாடக கலைஞர் வந்திருக்கேன் அதனால சொல்றேன். இந்த ராம முன்னாடி போயிட்டு இருக்கானா
கூப்பிடணும்னு நினைச்சாரா, ஆனா மனசு வரலையா. முனிவர் காய்ச்சல், புலவர் காய்ச்சல் மாதிரி. என்னன்னா வசிஷ்ட முனிவன் வச்சது இந்த பேரை அப்படிங்கிறாராமே தவிர சொல்ல மாட்டேங்கிறாரா. ராமன் சொல்ல மாட்டேங்கிறாரா. அந்த முனிவர் வச்ச அந்த கொண்டை வச்சது இந்த கொண்டை ஏன் சொல்லணும்னு இவங்களுக்குள்ள சண்டை. ஆனா கடைசியா அது அவுக்க முடியாத கொண்டை இல்ல, அது கொண்டைக்குள்ள பல ரகசியம் இருக்கும், அத்தனை வேதங்கள் தான் இருக்கும். என்ன நினைச்சானா, மாட்டேன் மாட்டேன் அந்தாள் வச்ச பேர் சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியா அப்படி முன்னாடி போற அப்பா பாட்டு என்ன மாதிரி முனிவர் முன்னாலே ராமன் பின்னாலே போகும்போது டக்குனு திரும்பி ராமான்னு கூப்பிடுறதுக்கு யோசிச்சவரு ராமா பட அப்படின்னாரு, கூப்பிட்டுட்டார். ஏன் தெரியுமா? இப்ப பாட போற வார்த்தையோட அர்த்தம் அதுல இருக்கு. என்ன தெரியுமா? இந்த ராமான்ற வார்த்தை சாதாரணம் இல்ல. மகாதேவன் நமக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்பா கேட்டு போட்டிருக்காங்க பாட்டு. என்னன்னா, நாராயணா என்ற மந்திரத்தின் பீஜாட்சரம் ராவண்ணா, நமசிவாய என்ற மந்திரத்தின் பீஜாட்சரம் மாவண்ணா. இந்த ராவண்ணா மாவண்ணியா சேர்த்து சொல்லுங்க. ராமா ராமா ராமா. உங்களுக்கு ராமா போட்டே பழக்கம். இங்க ராமா ராமா ராமான்னு சொல்லுங்க. ஆக அந்த நாராயணா அந்த ராமாக்குள்ள ரெண்டும் இருக்கு, இதுவும் இருக்கு இதுவும் இருக்குன்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு பாத்தீங்களா. அங்கதாங்க குரு, அவருடைய மந்திரம் தாங்க, அவருடைய வாக்கு தாங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் சொல்லி இந்த இடத்துல அந்த நாராயண குரலை கேட்காம இருக்கலாமா? இந்த பாடலுக்கு பின்பு அடுத்த அனுபவம் செல்வோம். நாராயணா அப்படின்னு சொன்னாலே நான் இருக்கேன் அப்படின்ட்டு வந்துருவார் மகாதேவன். சார் கொஞ்சம் வால்யூம் வைங்க சார், மானிட்டர்ல கொஞ்சம் வால்யூம். ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே.
ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ நாராயண 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 ஹரி ஓம் ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால 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 ஹரே ஓம் நாராயண நாராயண கோபால கோபால ஹரே மகா பெரியவா
ஞானப்பழம். அவரோட கையால ஒரு பக்தை ஞானப்பழம் பெற்ற கதை அனுபவம் இப்ப சொல்லப்போம். இது ரொம்ப ஒரு கருணையான கதை. இந்த பழுத்து வாங்குறதுனாலே ஔவையார் அதிகமான் கிட்ட நெல்லிக்கனி வாங்கணும். அவ இன்னைக்கு பார்த்தா என்ன தெரியுமா சொல்லுவா? என்ன சொல்லுவா? சுயநலமா மூட்டையில போட்டா போவா? அவ மூட்டையா வச்சுதான் நினைக்கிறீங்க, அத்தனையும் பாட்டை வச்சிருக்காங்க. மூட்டையா வச்சிருந்தா மூட்டையில அதுல அயன் பண்ணி துணியா வச்சிருப்பா கிடையாது. பாட்டு அத்தனையும் பாட்டை வச்சிருக்கா. பாட்டு நம்ம நோட்டை வச்சிருக்கோம். ஒண்ணு பாட்டு நோட்டா இருக்கலாம் அல்லது வேற நோட்டா இருக்கலாம். நம்மளோட புத்தி இப்படி. ஆனா அதியமானுடைய நெல்லிக்கனியை, அந்த ஞானப்பழத்தை, வயது கூட்டக்கூடிய ஞானப்பழத்தை பெரியவா ஒரு ஞானப்பழம். பொதுவா இப்ப நீங்க பெரியவாளை கும்பிடுறவா எல்லாருமே என்ன பொறுத்தவரை ஞானப்பழம் தான். ஞானப்பழம் அந்த அருளான ஞானப்பழம். எங்கேயாவது ஞான காய்னு கேட்டிருக்கீங்களா? இல்லையே, கிடைக்காது. மயிலாப்பூர்ல எல்லா காயும் கிடைக்கும், ஞான காய் கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்காது. அது ஏன்னா ஞானக்காய் வந்து வெளியிலே வராது, மார்க்கெட்டுக்கே வராது, தரத்திலே எடுக்க முடியாது. எவ்வளவு நேரம் பண்ணதுக்கு அப்புறம் ராமாயணத்துல நீங்க ராமனுக்கு தம்பி சொல்றீங்களா வரதன்னு சொல்றீங்களா ரொம்ப நேரம் கழிச்சு கேட்பான். அவன கரிபதி ஞானக்காயின்னு பேரு, அவனுக்கு பேரு. அவன் முன்னாடி கச்சேரி நடத்துற மாதிரி ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது சார். ஏன்னா நம்மள மாதிரி கலைஞர்களுக்கு அது பழக்கம். இந்த ஞானப்பழத்தை ஏன் சொல்றேன்னா, ஔவையார் வாங்கி அதியமான் கொடுத்த நெல்லிக்கனியை இன்னைக்கு என்ன தெரியுமா செஞ்சிருப்பா? நல்ல ஒரு அருமையான இடத்துல நட்டு மரம் வளர்க்கணுன்ற அரசு திட்டத்தையும் பயன்படுத்தி அருமையான நெல்லி விதையை நட்டு ஒரு மரமாக்கி அதுல வர பல நெல்லிக்கனிகளை எடுத்து எல்லா மக்களுக்கும், நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்கோமோ, ஒழுங்கா தமிழ் யாரெல்லாம் பேசுறோமோ அவளுக்கு எல்லாம் கொடுத்து நீங்க நல்லா வாழுங்க, அதை நான் பார்த்து ஆசைப்படுகிறேன் வாழ்த்துகிறேன் என்று சொல்லி இருப்பாள் ஔவையார். அதனால தான் அவ ஒரு ஞானப்பழம். சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழமான்னு கேட்டப்போ இங்க பெரியவா என்ன சொல்றா, ஒட்டிய பழம் வேணுமா ஒட்டாத பழம் வேணுமான்னு. அது என்னது புரியல? புரியலையே, அதுக்குதான் நான் வந்திருக்கிறேன். அதுதான் அருமையான கதை. என்னன்னா, ஒட்டிய பழம் ஒட்டாத பழம் என்னவா இருக்கும்னு நான் முடிக்கிற வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்கேன். 1958 திருமணம் நடந்த ஒரு தம்பதிகள், ஸ்ரீமதி லலிதா ராமன், செகந்திராபாத். சரி. கணவர் ராணுவத்துல கேப்டனா இருக்கார். ஓஹோ. ஆனால் அவர்களுக்கு ஒரு சோதனை, பல்லாண்டுகளாக புத்திர பாக்கியம் இல்லை. ஆனா மகாபெரிவாளை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போனா, எங்க அப்பா எழுதின மாதிரி குழந்தை இல்லாதவ பெரியவாளை பார்த்தா குழந்தையா தெரியும், அம்மா இல்லாதவ பெரியவாளை பார்த்தா அம்மாவா தெரியும். நம்ம பாக்குற விதத்துல அவர் தரிசனம் கொடுப்பார். அதை பார்த்திருந்த விதத்துல பார்த்தா புரியும். அவர் நமக்கு அனுபவம் கொடுத்திருந்தா அந்த பாக்கியம் இருந்தா புரியும். மகாபெரிவா தரிசனத்துக்கு போகும்போது சுவாமி மேனாவில ஜபம் செய்து மாலை வேளை சுவாமி எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கிறார். சரி. கருணையான பார்வையால இந்த குடும்பத்தை பாக்குறார். லலிதா ராமன் அவரோட கணவர், அவங்களோட அம்மா, அதாவது லலிதாவோட அம்மா. உடனே போய் இந்த தாய்மார்களுக்கு எப்ப எல்லாருக்குமே ஒரு புலம்பல் இருக்கும். என்னன்னா, பொண்ணுக்கு ஏதாவது குறைந்து சும்மா விட மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் மகான்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் பாபாவா இருக்கட்டும், ராமகிருஷ்ணா இருக்கட்டும், பெரியவாளா இருக்கட்டும் சொல்லிட்டு நடந்துட்டா அது ஒரு சந்தோஷம் அம்மாக்கு. அப்பேற்பட்ட அம்மாவை தான் முதியோர் இல்லத்துல விடாம காப்பாற்றணும். நான் சொல்றேன். ஏன்னா இங்கேயும் கச்சேரி பண்றோம், முதியோர் இல்லத்திலையும் கச்சேரி பண்றோம், எங்கேயும் கச்சேரி பண்றோம், கல்யாண வீட்லயும் பண்றோம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தாய் நாடு. அப்ப அந்த தாய் என்ன செய்யறா, பெரியவாட்ட போய் நம்மள பிரார்த்தனை வைக்கிறாங்க. என் பொண்ணுக்கு ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி சுவாமி, வயித்துல ஒரு குழந்தை இன்னும் பிறக்கல, பெரியவாளோட ஆசீர்வாதம் கிடைச்சா கண்டிப்பா அது பிறந்துரும், கணவன் மனைவி 2 பேருமா வந்திருக்காங்க. அந்த கேப்டன் வணங்குறார். அடேங்கப்பா, அவர் வணங்குறார். அப்ப என்ன பண்ணாரா, நாங்க அனுபவிச்சிருக்கிறோம் நிறைய இந்த விஷயத்த. ஒரு ஆரஞ்சு பழம், அந்த பழத்தை எடுத்து 2 தாமரை கண்களை, அப்படியே அந்த கதையில இருக்கிறத சொல்லணும் தான் நான் பாக்குறேன். 2 தாமரை கண்களில் உருட்டி தியானத்தை அப்படி வச்சு கொடுப்பாரு. நீங்க பார்த்திருப்பீங்க. தியானித்தபடி கொஞ்ச நேரம் தியானிச்சுட்டு இத சாப்பிடு அப்படின்னு லலிதா கிட்ட சொன்னார். நான் சாப்பிட்டேன், பல ஆண்டுகள் ஆச்சு, இப்பதான் தரிசன அனுபவம். சாப்பிட்டேன், பல ஆண்டுகள் ஆச்சு, எனக்கு எந்த ஒரு கொடுப்பனையும் கிடைக்கல. ஆனா திரும்ப மகாபெரிவாளை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. பல ஆண்டுகள் கழித்து, அதாங்க அவருடைய நினைவு சக்தி. நமக்கு நேத்து பார்த்தோம், நீங்க மறந்து போகுது சார், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கணும். அது நம்ம புத்தி. ஏன்னா இது நிறைய யூடியூப்ல உட்காந்துருக்குது. இது நிறைய யூடியூப் தான், எல்லாம் தப்பான ரைட்டான கொஞ்சம் ரைட்டா கொஞ்சம் தப்பான யூடியூப் உட்காந்துருக்கு. எப்படி நேத்து பார்த்த மாதிரி நீங்க ஞாபகம் இருக்கும்,
இருக்காதே. யூடியூபே இப்போ 10வது கிரகமா மாத்திட்டாங்க. ஆமா, கோயில வச்சு கும்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன செய்ய, அதை நம்பிதான் பின்னாடி போகுதுங்க. கேட்ட டிஆர் நீங்க லைக்குங்கிறா ஷேருங்கிறா, ஒன்னும் சரியில்லை. பட் ஆனா நம்ம மாதிரியே இருப்போம். அதான் ரைட்டு. அப்பா சொல்லி கொடுத்தது. என்ன சொன்னாரா, அப்படி கூப்பிடுவாரு, அது ரொம்ப அழகா இருக்கும். அப்படி கூப்பிட்டாருன்னா ஒரு ஆச்சரியம் அற்புதமா இருக்கும். வாமா குழந்தை உள்ளவா, என் கணவரிடம் ஞாபகமாய் கேட்டார். அந்த அம்மா இதை எழுதுறாங்க. நீ ராணுவத்துல தானே இருக்கே. அவர் உடனே சொல்றார், ஆமா சுவாமி, மகாசுவாமி, ஆமா சிலிகுரியில் இருக்கிறேன். அங்க ஆரஞ்சு பழம் கிடைக்குமோ தெரிஞ்சுக்கிட்டே சொல்றாரு. எனக்கு ஒரு கூட அனுப்புறியா? சரி மகாசுவாமி, கண்டிப்பா செய்யறேன். உடனே பெரியவா இந்த பெண்மணியை நோக்கி, லலிதாமாவை நோக்கி, உனக்கு குழந்தை ஆரஞ்சு பழம் 2 விதம் இருக்கு தெரியுமா? தெரியாது சுவாமி. தெரிஞ்சுக்கோ, தோலோடு ஒட்டி ஒரு பழம் உண்டு, தோலோடு ஒட்டாத ஒரு பழம் உண்டு. பழத்தை முன்னாடியே வச்சிருக்காரு. எடுத்து குடு 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 சவுண்டு கேக்குது. ஒட்டாத பழம். இந்த மாதிரி குடுகுடுன்னு சத்தம் கேட்கும், தோலோடு ஒட்டாம இருக்கும். ஆனா நமக்கு ஒண்ணு தெரியுமா, தோல் ஒட்டிய பழத்தை விட தோல் ஒட்டாத பழம் ருசி. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர பாருங்க, அங்கதான் விஷயம். அதான் ருசி, அதான் தித்திப்பு, அதான் சத்தானது, அதான் நிம்மதியானது. எதுலையுமே ஒட்டாம இருந்தேன்னு வச்சுக்கோய, நிம்மதி கிடைக்குது. எந்த கவலையோட வந்திருப்பார்கள் அந்த தாய். தனக்கு குழந்தை இல்லையே, தன்னுடைய கணவரை அப்பா என்று கூப்பிட ஒரு குழந்தை இல்லையே, என்னை அம்மா என்று கூப்பிட ஒரு குழந்தை இல்லையே, என்னுடைய தலைமுறைக்கு ஒரு தாத்தா பேத்தி என்று சொல்ல ஒரு குழந்தை இல்லையே, பேரன் என்று சொல்ல குழந்தை இல்லையே என்று உலக வாழ்க்கையோடு ஒட்டி கொண்டு வருகிறாள் அவள். ஒட்டாதே, உனக்கு இதுதான் நிம்மதி என்று சொல்வதன் மூலமாக ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். அந்த அம்மா பதிவு செய்யறாங்க, இது நான் சொல்லல. அந்த அம்மா சொல்றாங்க, ஓ சுவாமி அன்னைக்கு 1 கொடுத்து சாப்பிட சொன்னார், சாப்பிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது வாமா குழந்தை என்னையும் என் கணவராரையும் ஞாபகமா கூப்பிடுறார், அதுக்கு ஒரு பாக்கியம் செஞ்சிருக்கிறேன். கடைசியா இப்போ ஒரு பழத்தை கொடுத்து எனக்கு ஒட்டாத பழம் தான் ருசின்னு சொல்லி, உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு கஷ்டத்துக்கு கவலைப்படாத, லோகத்துல பிறந்துட்டியா, பிறந்துட்டா வர்ற கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு ஒட்டாம இருந்துட்டுன்னா இந்த உலகத்துல கவலை வராது என்ற ஒரு ஞானத்தை கொடுத்து, எல்லாருக்கும் ஒரு பழம் ஞானப்பழமா கிடைக்கும், எனக்கு 2 பழம் ஞானப்பழமா கிடைச்சதே, பெரியவாளுடைய அருளால் நான் இப்பொழுது கவலைப்படாமல் எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொல்றேன், உனக்கு குழந்தை தானே இல்ல, என்னையே குழந்தையாக நினைச்சுக்கோ என்று அம்மா என்று கூப்பிடும் போது அவர் குழந்தைதானே என்ற ஒரு பதிவை போடுகிறாரு பாருங்க. இப்பதான் நமக்கு துறவுல ஒரு நாட்டம் வருது. துறவுங்கிறது சாதாரண இல்லைங்க. பக்கத்திலேயே இருக்காரு பகவான் ராமகிருஷ்ணர். அதுதான் இது. எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லா மகானும் ஒண்ணுதான். ஒருத்தர் 2+2 4னார், ஒருத்தர் 1+3 4னார். சரி, ஏதாவது ஒரு கணக்கு சொல்லுங்களேன். மேத்ஸ் மாஸ்டர்ல டக்குன்னு கேட்டா வராது. 3+1 4 தான். 3+1 4+0 4 தான். போதும் சார். ஐயோ நான் மேத்ஸ்ல மண்டு. ஆனா ஒரு பெருமை, மேத்ஸ் மாஸ்டர் என்ன அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு. யாராகிட்ட சார் மேத்ஸ் எங்க சார் மேத்ஸ் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். அப்போ அந்த ஒரு ஞானத்தை கொடுக்கிறா பார்த்து, என்னையே குழந்தையாக்கிய தாய்மையை தரிசித்தேன். தரிசன அனுபவம். உனக்கு குழந்தை இல்லையா, என்னை குழந்தையாக்கிக்கொள் என்று கொடுத்த தரிசன அனுபவம். இன்றைக்கு நான் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒட்டி கொண்டிருந்ததனால் கவலை என்னை ஒட்டியது, ஒட்டாத பழத்தை ருசிச்சதனால் கவலை என்னை ஒட்டவில்லை. கருணை மகாபெரிவா என்னை ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தரிசனை செய்து கொண்டிருக்கிறார், அனுபவம் கொடுத்து கொண்டிருக்கிறார், குழந்தையாக இருக்கிறார் என்று சொன்ன அனுபவத்தை கவலைனே அகாத்தியாமா தாய்மார்கள் இருந்து அவள்கிட்ட போய் இந்த கதையை சொல்லி, ஒட்டிய பழம் ஒட்டாத பழம் கதையை சொல்லி நீங்க சொல்லுங்க. ஏன்னா துறவுங்கிறது சாதாரண இல்லை வாழ்க்கையில. நான் சொல்ல பகவான சொன்னோடனே உங்கள்கிட்ட தான் வர போறேன். கண்டிப்பா இவர் துறவை பத்தி சொல்ல போறது இல்ல, பக்கத்திலே மனைவி வச்சு எப்படி துறவை பத்தி சொல்வாரு, வாய்ப்பே இல்ல, முடியாது. எதுக்கு சொல்றேன்னா, பரமஹம்சர் கிட்ட ஒருத்தன் வந்தானோ, இங்க இருக்க மயிலாப்பூர்ல நம்ம குரு மகராஜ், நாங்க தீட்சை வாங்கினோம். அந்த பெருமையோடு சொல்கிறேன், பெரிய பாக்கியம் அது எனக்கு. சுவாமி ரங்கநாதானந்த அஜி கொடுத்தார், அப்பாவுக்கும் எனக்கும் கணவருக்கும் குழந்தைக்கும். இதை விட எங்களுக்கு பாக்கியம் என்ன வேணும்?
அதனால சொல்றேன், பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட டெய்லி ஒருத்தர் போவார். சரி. அவர் யார் தெரியுமா? யாரு? ஒரு நடிகர். அவர் எப்படி இருப்பாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. அவர் பேர் கிரீஷ் கோஷ். கிரீஷ் கோஷ் எல்லா விஷயத்தோடையும் இன்னொரு விஷயம் சேர்ந்திருக்கு, சாமி கூட மாட்டார். அவர் கேட்டாரா, ஆனா குரு மகாராஜ் மேல அவ்வளவு பாசம். அதுதாங்க அந்த ஒரு அழகான ஒரு என்ன சொல்ல வண்ண பின்னர். எத்தனை கோடி இன்பம் வைத்தாயினார்ல பாரதி, அது ஒரு இன்பம். அது போய் பகவான்கிட்ட சொல்வாரா, டெய்லி பார்க்க வந்துருவாங்க. நம்மளால வெள்ளி போவோம், டெய்லி பார்க்க வந்துட்டு, பகவானே உங்களை பார்க்க வந்துட்டேன், என்னவோ எனக்கு உங்களை பார்த்தா ஒரு சந்தோஷம் அப்படி அமைதியா இருப்பாராம். ஆனா ஒண்ணு சொல்றேன் சுவாமி, உலகத்திலே உங்களை மாற துறவி யாருமே நான் பார்க்கல. உலகத்தையே துறந்துட்டீங்களே, நீங்கடா மகா பெரிய துறவின்னு அந்த கடவுளை கும்பிடாத கிரீஷ் கோஷ் பகவான் பரமஹம்சர்ட்ட சொல்றார். சரி, உலகத்தையே துறந்துட்டீங்களே, நீங்க தான் சாமி பெரிய துறவி. பரமஹம்சர் ஒண்ணுமே சொல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு சிரிச்சிட்டு, கிரீஷ் கோஷ் என்ன சொன்ன? உலகத்தையே துறந்த நான் தான் துறவி நீ சொன்னியா? இல்லையப்பா, இல்லை, நீதான் துறவி. என்ன சாமி சொல்றீங்க? நீ கடவுளையே திறந்துட்டியப்பா, உன்னை விட துறவி இந்த உலகத்துல யாருன்னு. எவ்வளவு பெரிய விஷயம், நான் உலகத்தை தான்ப்பா திறந்திருக்கேன், நீ கடவுளையே திறந்துட்டியே. உடனே அவர் என்ன எடுத்திருப்பாரு நினைக்கிறீங்க? திருநீர் எடுத்து பூசிக்கிட்டார். அப்படி பூசிக்கிறா அல்லது இப்படி பூசிக்கிறா, அது யாரா வேணாலும் இருக்கலாம், அது அவங்க இஷ்டம். இப்ப சொல்லுங்க, நீங்க துறவுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. மகாத்மா காந்தி அவருடைய ஆசிரமத்துல எல்லாரும் வாழ்க்கையில வந்து எதையாவது ஒரு ஒட்டுறவு இருக்கிறதுனாலதான் கஷ்டப்படுறாங்க. அவங்க ஒண்ணுன்னா தொடர்ந்துட்டு வந்தா கடைசியில ஒரு ஞான நிலை அடைவாங்கன்னு அவருடைய ஆசிரமத்துல அடிக்கடி சொல்லுவார். மகாத்மா காந்தி எல்லாரையும் கூப்பிடும் போது முதல் நாள் அந்த ஆசிரமம் திறக்கிறார். அன்னைக்கு அந்த இனாகுரேஷன் அன்னைக்கு அந்த ஆசிரமத்தினுடைய முதல் நாள்ல சபர்மதி ஆசிரமத்துல எல்லாருக்கும் முதல் நாள் அவரே உணவு பரிமாறுறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! மகாத்மா காந்தியே உணவு பரிமாறுறார். அப்படி உணவு பரிமாறும் போது நம்ம வினோபாஜியும் உணவு அந்த கூட்டத்துல உட்கார்ந்துருக்காரு. சரி, இலையில உணவு பரிமாறும் போது முதல்ல மகாத்மா காந்தி எதை வச்சுட்டு வர்றாரு தெரியுமா? எல்லாருக்கும் என்ன? பாவக்காய் பொரியல். ஏன் சுகர் பேஷண்டா? இன்னைக்குதான் சுகருக்கு மட்டும் பாவக்காய், வாழ்நாள் முழுக்க பாவக்காய் இருக்கணும்ன்றாரு மகாத்மா காந்தி. அதனால எல்லாரும் முதல்ல பாவக்காய் பொரியல் வச்சுட்டு வர்றாரு. நம்ம வினோபா பாவேக்கு பாவக்காய்னாலே பிடிக்காது. முதல்ல பாவக்காய் பொரியல் வருது. ஐயோ இது என்னடா பெரிய வம்பா போச்சு. ஆனா மகாத்மா காந்திக்கு வீணாக்க கூடாது எதையுமே. சரி, இதை சாப்பிட்டுதான் ஆகணும். சரி, முதல்ல மருந்து மாதிரி சாப்பிடுவோம்னு சொல்லி என்ன பண்ணாரு, அதை வச்ச உடனே எடுத்து உடனே மருந்து மாதிரி மொழிகிட்டார். மொத்த பாவக்காய் பொரியல் மொழிகிட்டு மகாத்மா காந்தி திரும்பி வரும்போது பாக்குறாரு, வினோபா இலையில பாவக்காய் காணும். போய் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, மறுபடியும் கொஞ்சம் பொரியல வச்சார். ஐயோ மிகப்பெரிய தலைவலியா போச்சேன்னு இப்ப என்ன பண்ணாரு, கடைசி வரைக்கும் இதை தொடப்படாது, மறுபடியும் ஒரு மருந்து மாதிரி சாப்பிட வேண்டியதுனால சரி ஆச்சுன்னு சொல்லிட்டு சரி மொத்த விருந்த முடியுது. மறுபடியும் அந்த பாவக்காய் பொரியல இலை வந்து சுத்தமா இருக்கணும், சாப்பிட முடிக்கும் போது மறுபடியும் அந்த பாவக்காய் பொரியல மருந்து மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. முடிச்ச பிறகு இப்ப காந்திஜி ஒவ்வொருத்தர்கிட்டயா உணவை பத்தி கேக்குறாரு. இன்னைக்கு உணவு எப்படி இருந்தது? சரி, எல்லார பத்தி கேட்கும் ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு வினோபா டர்ன் வருது. வினோபாஜி கிட்ட கேட்கும் போது காந்திஜி கேக்குறாரு, உணவு எப்படி இருந்தது? அப்போ வினோபா ஒண்ணு சொன்னார், மகாத்மாஜி எனக்கு இன்னைக்கு ஒரு பாடம் கிடைச்சது. நான் பாடமா அப்படின்னாரு. என்ன பாடம்? அவர் சொன்னாரு, இவ்வளவு நாள் என் வாழ்க்கையில துறவுனா ஏதாவது ஒரு விஷயத்தை துறந்தாதான் துறவு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, இன்னைக்கு ஒரு பாடம் என்னன்னா, என்ன பாடம் தெரியுமா? என்ன? எதை என்னால வந்து எனக்கு பிடிக்காதோ பிடித்ததை விடுவது மட்டும் துறவு இல்ல, பிடிக்காததை ஏற்றுக்கொள்வது ஒரு துறவு என்ற பாடம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது. பிடிக்காததை ஏற்றுக்கொள்வது ஒரு வகையான துறவு. பாவக்கால துறவரம் இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த மாதிரி துறவரத்தை சொல்லி ஒட்டாத பழம் சொன்னதுனால இந்த ஒட்டிய பழம் ஒட்டாத பழத்தோடு ஜெய ஜெய சங்கர கோஷம் சொல்லி அடுத்த நம்ம எல்லாரும் அழகா பயன்படுத்தும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர,
ஜய சங்கர ஹர ஹர சங்கர. பெரியவா பாத யாத்திரையா போயிட்டு இருக்காங்க. அத பாத யாத்திரைன்னு சொல்லவா, பாரத யாத்திரைன்னு சொல்லவா, எப்படியும் சொல்லலாம். இப்ப உங்க எல்லாருக்கும் குஷியான ஒரு பாட்டு. மழைனாலே குஷி தானே. ஆனா அன்பு வேண்டுகோள் 8-10க்கு மேல பெய்யட்டும். அது ஏன்னா பெரியவாங்கிறது கருணை மழை இல்லையா, அதனால சொல்றேன். வீராபுரம் வழியா பாரத யாத்திரை போயிட்டு இருக்காரு. இத பாத யாத்திரை போகும்போது பெரியவாளுக்கு எப்பவுமே ஒரு விஷயம் உண்டு. இது ஒரு அனுபவம், அனுபவத்துக்குள்ள அனுபவம். பொட்டிக்குள்ள பொட்டி வைப்போம்ல, அந்த மாதிரி. என்னன்னா சுங்குவார் சித்திரத்துக்கிட்ட அப்பா வெளிப்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாருமே எங்களோட கோஷ்டியோட இது 70-75 அந்த மாதிரி இடத்துல பண்ணிட்டு இருக்கும் போது பெரியவா அந்த இடம் பக்கமா, அது ஏதோ ஒரு சிதண்டி கிராமமோ ஏதோ ஒரு கிராமத்து வழியா பாத யாத்திரை போயிட்டு இருக்கும்போது அப்பா கடைசியா வாழியவே பாடுற நேரம். என்ன நேரம் தெரியுமா? சுமார் 2:30 மணி நைட். இப்படிதான் இருக்கும் எங்க வாழ்க்கை. இளைஞர்களுக்கு புரியும். 2:30 மணி நேரத்துல வாழியவே பல்லாண்டு காலம் அப்பா பாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நாளைக்கு என் தந்தையாருடைய எப்படி சொல்ல, அப்பா மறைந்து முதல் நினைவு நாள். உங்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வேண்டுகோள், எங்க அப்பாட்ட வேண்டுவது எல்லாத்தையுமே இந்த வில்லிசை கலையை வளர்க்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வைங்கோ. 2வது சுப்புவார் மாதிரியே குட்டியா ஒரு குழு வந்து உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிற செய்தியை சொல்லி பிரார்த்தனை பண்ணவோ. அப்பாவோட ஒரே ஆசன் சொல்லவா, கடைசி ஆசன் சொல்லவா, முதல் ஆசன் சொல்லவான்னு எனக்கு தெரியல. வில்லுப்பாட்டு உலகளாவிய முறையில் பரவியதை இன்னும் மேலும் மேலும் வளர்த்து பெரியவா ரசித்த தொட்ட கரதீட்சை கொடுத்த இந்த கலையை உலக மக்கள் மனதிலே ஏத்தணும்னு நினைச்ச அப்பாவோட ஆசைய தப்பாம நான் பண்ணிட்டு இருக்கேன். அது ஏன்னா உங்களுடைய அன்பும் கரகோஷமும் எனக்கு ஆசீர்வாதம். எனக்கு என்னை காப்பாற்ற இவர் இருக்கிறார், ஆனால் இதை காப்பாற்ற நாங்கள் இருக்கிறோம். வேணும்ல, கரெக்ட் தானே சார்? ஏன்னா ஐயோ அப்பாவோட டியூட்டியா, அப்பாவுடைய கலை, நான் ஐடி அடின்னு ஐடி ஓகே. நான் எல்லா வேலையிலும் ஒன்று சொல்கிறேன். மிகப்பெரிய ஐடி எது தெரியுமா? இந்தியன் ட்ரெடிஷன் என்பதே ஐடி. மிகப்பெரிய ஐடி. அதுல உங்களுக்கு கேஷ் வரும் அந்த ஐடியில. இதுல வந்து பண்பாடு வரும், அதுல பணம் வரும், இதுல பண்பாடு வரும். அதுல வந்து ஏதாவது ஒரு குட்டி குட்டி ஏற்ற இறக்கங்கள் வரலாம், ஆனா இதுல வந்து நிம்மதி மட்டும்தான் கிடைக்கும். இந்த இந்தியன் ட்ரெடிஷனை நான் விடப்போவதில்லை. எத்தனை நான் மெத்த படித்தாலும் படிப்பை தள்ளி வைத்து விட்டு பண்பாட்டுக்காக இந்த வில்லு குச்சியை ராமர் கையில் இருந்தது. கிருஷ்ணர் கீதை சொல்லும் போது அர்ஜுன மட்டும் கேட்கல, வில்லு கேட்டது சார். கேட்டுதா இல்லையா? அர்ஜுன மட்டும் கேட்டாலும் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்பா கூடுதலா என்னன்னு சொல்லுவாங்க, அது அர்ஜுன மட்டும் இல்ல கண்ணனோட மச்சனான்னு சொல்லுவாங்க. அதான் அப்பாவுடைய வேர்ட் காயினேஷ். ஆனா வில்லும் கேட்டிருக்கு. அந்த வில்லோட பவர் தான் அவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆக நாளைக்கு என் தந்தையாருடைய என்ன சொல்ல முதல் நினைவு தினத்தை ஒட்டி உங்க எல்லாத்தையும் பிரார்த்தனையும் எங்களுக்கு அன்பு ஆசையும் தரும்படி வேண்டிக் கொண்டு மேல செல்கிறேன். வாழியவே பாடிட்டு இருக்க. அப்ப பெரியவா சொன்ன வார்த்தை தெரியுமா? பக்கத்துல வந்து நம்ம ஸ்ரீமடம் பாலு, ஸ்ரீகண்டன், இவா ஏகாம்பரம் எல்லாரும் இருக்காங்க. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, உங்களாம் ரொம்ப எங்களை ரசிக்கிறவங்க. என்ன சொன்னாங்களா, பக்கத்துல சுப்பு பாடிட்டு இருக்கானோ. ஆமா, சிதண்டி கிராமத்துல பாடிட்டு இருக்க. வாழியவே வாழியவேன்னு பாடிண்டே இருக்கான். அவனுக்காவது எல்லாரும் வாழணும். இதெல்லாம் அப்பா புத்தகத்துல இருக்காங்க. நான் வந்து நம்ம கூட பக்கத்துல இருந்து பார்த்த ஆள் நான் சொல்றேன், பக்கத்துல இருந்து ரசிச்ச ஆள் சொல்றேன், பக்கத்துல இருந்து வாசிச்ச ஆள் சொல்றேன். குட்டியா கட்டி வச்சுன்னு வாசிச்சு குழந்தை நீங்க பாத்துருக்கீங்க. அவனுக்காகவே எல்லாரும் வாழ்ந்தோன்னு போல் இருக்கு அப்படின்னு அப்பாவுக்கு ஆசி கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் ஒரு அருள் பிரசாதம் வியாழக்கிழமைக்கு கொடுக்கிறார். பிறரை வாழ்க என்று சொல்பவன் வாழ்வான். ஏறி கொள்ளுங்க. இன்னைக்கு கிடைத்த அருள் பிரசாதம் அதுதான். எப்படியாவது டவுனாயிடு சார், டவுனாயிடு சார் சொல்லிட்டு இருப்பான். எல்லாம் விட்டுட்டு பிறரை வாழ்க என்று சொல்பவன் வாழ்வான். நாண்டவன் நம்ம கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தார். உன்னை நம்பி கொடுத்தார். எது தெரியுமா? 2 இன்ச் நாக்கு. அது நாட் ஃபார் பஃபே. பஃபேக்கு மட்டுமல்ல, திருமண விருந்துக்கு மட்டுமல்ல, சுவைக்கு மட்டுமல்ல. சுவை என்பது நாக்கில் இல்லைன்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார். எது தெரியுமா ஆண்டவன் நம்பி கொடுத்தா? நல்லது பேசுற அடி நம்பி கொடுத்தா. பக்திக்கு 9 வழி சொல்லியிருக்கார் பாபா.
எட்டு வழியை நான் இன்னொரு நாள் சொல்றேன். முதல் வழி என்ன தெரியுமா? இந்த மாதிரி சத்சங்கல்ல கதை கேட்கிற மாதிரி பக்தியினுடைய முதல் வழி பாபா சொல்றாரு. பாபாவுடைய கூற்று, இந்த கூற்றை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. பெரியவர் நடந்து போகிறார். பெரியவா காலையில வந்த வழியிலேயே திரும்பி போறோமேன்னு சீடர்கள் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? ஒரே வழியில போயிருந்தாருன்னா சுத்தி வந்திருந்தாருன்னா அது ஏன்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்ற, அங்கதாங்க கருணை. நல்லா கேளுங்க. வீராபுரம் கிராம மக்கள் நடுவழியில வந்தாங்க. ரொம்ப கவலையா இருக்கு சுவாமின்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டேன். மழையில சுவாமி, ரொம்ப நாளும் மழையில சுவாமி. மழைங்கிறது எவ்வளவு பெரிய வரம். நல்ல நிலமெல்லாம் பட்டு போயிருக்குது, வறண்டு போயிருக்கு, வெடிச்சு போயிருக்கு. ஆனா மகாசுவாமி திருவடி பட்டுதுன்னா மழை வந்துடும். நம்பினோர் கெடுவதில்லை நான்கு வரை. இப்ப பாரதி சும்மாவா எழுதினாரு. நம்மவர் பாரதியார், நெல்லையூர் பாரதியார். என்ன நம்பிக்கை பாருங்க. நீங்க வந்துட்டா மழை வந்துடும். அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். நீ வந்த வழியா போயிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையோ, அதுக்குதான் போயிட்டு இருக்கேன். ஸ்ரீ பாலு ஏகாம்பரநாதன் உடன் பேசிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். வீராபுரம் பகுதியை தொட்ட உடனே மண் பாதையில், வறண்டு கிடக்கும் மண் பாதையில் 2 அடி வைத்த உடனே, பெரியவா பாதம் பட்ட உடனே மழை சோவென்று கொட்டியது. அழகு அழகு. இதுதாங்க நம்மளோட மகான்கள். நம்ம பூமி என்ன பூமின்னா, ஒவ்வொரு நாடு ஒன்னொன்னுக்கு பேர் போனது. நம்ம நாடு ஞானிகள் சிறந்தே பிறந்த பூமி. பிறந்து சிறந்தன்னா அது கிடையாது, சிறந்தே பிறந்த பூமி. அப்படி இங்க அங்க ஒரு வால்மீகி, இங்க ஒரு துளசிதாசர், இங்க ஒரு கம்பர், இங்க ஒரு பாரதியார், இங்க ஒரு பரமஹம்சர், இங்க ஒரு மகாத்மா காந்தி. அடேங்கப்பா, எத்தனை ஞானங்கள் நம்ம நாட்டுக்கு பிறந்திருக்கு. அப்படி பிறந்தும் ஞானம் நம்மளுக்கு நிறைய வந்திருக்கா அப்படின்னு கேட்டா பதில நீங்களே ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கோங்க. எனக்கு முடிஞ்சா சொல்லுங்க, நானும் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா கொட்டி கொடுத்திருக்கிறார்கள், குற்றாலம் போல கொட்டி கொடுத்திருக்கிறார்கள். உடனே மழை கொட்டிட. அப்போ அதுக்கு கமெண்ட் என்னன்னா, அது அழகான கமெண்ட். மழையில்லா அங்கதேசம் ரிஷ்யசிங்கர் ஆசி பெற்று மழை பெற்றது போல இது ஆகிவிட்டது வீராபுரம். அதனால் ஒருவேளை இவர் ரிஷ்யசிங்கரோ என்று அப்படி முடிக்கிறார் அந்த கதையை எழுதியவர். இதுதாங்க மழை வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அப்புறம் வீராபுரம்ன்ற பேரை நம்ம மாத்திடுவோம். மழையால ஈராபுரம் ஆயிடுச்சு. ரொம்ப ஈரம் அப்படியே. அப்ப அந்த மழை வந்த அப்படியே காட்சி. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இதை நான் எழுதல ஆனா சொல்றேன். ரொம்ப ஒரு கிராமத்துல பெரியவாளோட காவிரி முதல் காட்சி வரை நடத்தும் போது ரொம்ப நாள 2 வருஷமா மழை பெய்யாமலாம் நம்ம ஊர்ல இருந்திருக்கு. அந்த மாதிரி சமயத்துல எல்லாரும் ஓடி வந்து அப்பாட்ட சொல்லுவாங்க, மழைக்கு ஒரு பாடுக்கு பாடுங்க சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது உண்மையான கள்ளம் இல்லாம கேட்கிற விஷயம் எப்பவுமே கிராமத்துலதான் வரும். பாடுங்க சுவாமி. ஏன்னா பாண்டப்புறம் ஒருவேளை மழை வந்துச்சுன்னா ஒத்துக்கு போறது கிராம மக்கள் தான். அது ஒண்ணு இருக்குல்ல. இவர் பாடி மழை வந்துச்சுன்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. ஆனா தற்செயலா மழை வந்தது இவர் பாண்டதால வந்ததுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா வேண்டதால வந்ததுன்னு சொல்றவங்க கரெக்டா கிராமத்து மக்கள் தான். உள்ளத சொல்லுவாங்க. அந்த கிராமத்துல அப்பா பாண்ட உடனே எப்படி பாடுவோம்? நம்ம எல்லாம் வந்து கலைமகன் மாதிரி அமிர்தவர்ஷினியா பாட முடியும்? முடியாதே. நாங்க எங்களோட வெள்ளுப்பாட்டுலதான் பாடுவோம். மழையே வா, கூட இருந்து தமிழெல்லாம் நினைஞ்சு வச்சவரு. மழையே வா மழையே வா 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 வா, மாநிலம் செழிக்க வேணும் வா வா வா. அது பாடனோடு துளி துளியா மழை வந்து ஹார்மோனியத்தில பட்டு, கடசிங்காரியில பட்டு, பாலையில பட்டா நல்லது. ஏன்னா ஃபுல் ஆயிடாது. ஆமா ஆமா, தண்ணீர் ஃபுல் ஆயிடும். அவருக்கு பட்டு இந்த ஒரு அருள் இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா மழைங்கிறது அவ்வளவு அழகு. அமிர்தவர்ஷினி பாட போறார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் மழை வரணும்னு காத்து பண்ணார். குளத்துக்குள்ள போயிட்டு என்ன அமிர்தவர்ஷினி வாசிச்சார். வாசிச்சு மழை வந்ததா இல்லையா நம்மளுக்கு தெரியல. இருந்த தண்ணியில அவர் குளிச்சுட்டு போயிட்டார். அப்படியே இருக்கு. ஏன் இது சொல்றேன்னா, பாரதிக்கும் மழைக்கும் ஒரு விஷயம், காந்திஜிக்கும் மழைக்கும் ஒரு விஷயம், அப்புறம் கலைமகனுக்கும் மழைக்கும் ஒரே விஷயம். அதை சொல்லி அவதான் அமிர்தவர்ஷினி பாட போறாரு. என்னன்னா, காந்திஜி கேட்டாங்க, அமெரிக்கால இருக்க அமெரிக்கானா எப்படி தெரியும் அந்த கஷ்டங்கள்லாம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எத்தனை கொரோனா வந்தாலும் நம்மளுக்கு அங்க போயிட்டு வரதுல ஒரு சந்தோஷம் தான். எல்லா நாட்டிலயும் கொரோனா வந்து சொல்றேன். யூஎஸ் போயிட்டு சார், அது ஒரு சந்தோஷமா. என்ன சந்தோஷம் அது? சரி, என்னன்னா அந்த இடத்துல இருந்து எதை சொல்லினா, காந்திஜி அமெரிக்கால இருக்க எல்லாரும் சொல்றாங்க, சுத்தி இருக்க தொண்டர்கள் எல்லாம் சொல்றாங்க, சாமி வாங்கோ மகாத்மா காந்தி, நம்ம எல்லாரும் போய் எல்லா நீர்வீழ்ச்சியும் பார்த்துட்டு வந்துடுவோம், நயாகரா அது இது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம்.
அவரு நம்மள மாதிரி போறது. எந்த ஊர் போனாலும் சுற்றுலா போக மாட்டோம், உள்ள உட்காந்து ரிஹர்சல். அப்பாவோட கட்டளையே அதான். எந்த ஊர் போனாலும் நோ ஷாப்பிங் டேட்டு, நோ சுத்தி பார்த்தல், எல்லாம் அனுபவிச்சது இவர் தான். ரொம்ப அனுபவிச்சிருக்காரு இவர் தான். இவங்க எல்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. உள்ள உட்காரு ரிஹர்சல் 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 அப்பாக்கு அப்படி பண்ணிட்டு இருப்போம். ஆனா மகாத்மா காந்தி கிட்ட ஒருத்தர் வந்து வாங்க ஒரு சைட் சீயிங் என்னன்னா கேட்பாங்களா இல்லையா, சைட் சீயிங் போலாமான்னு உடனே சொன்னாரா சைட் சீயிங்க எதுக்கு, உலகத்திலேயே பெரிய நீர்வீழ்ச்சி இங்க இருக்கு, எப்பேற்பட்ட அதிசயம் தெரியுமா காந்திஜி, வாங்கோ நாங்க கூட்டிட்டு போறோம், எங்களுக்கும் பெருமை உங்களுக்கும் சந்தோஷம். ஓ அது உலகத்திலேயே பெரிய அதிசயமா அது? ஆமா அப்படி ஒரு நீர்வீழ்ச்சி அமெரிக்கால தான் சார் இருக்கு, வந்து பாக்கணும் நீங்க. உனக்கு இன்னொரு பெரிய அதிசயம் தெரியுமா? என்னன்னு கேட்டாங்களாம். என்ன? மேலிருந்து பொழியும் மழையை விட ஆச்சரியம், இறைவனின் ஆச்சரியம் இந்த உலகத்துல வேறு உண்டா? அந்த மழையை நான் இந்தியாவிலேயே பார்த்துட்டேனே, இத பார்த்து எனக்கு என்ன வர வேணும், இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து எனக்கு என்ன சந்தோஷம்னு சத்திய சோதனை எழுத ஆரம்பிச்சிட்டான். உடனே இவர் சத்திய சோதனை எழுத அவன் சோதனை ஓடிட்டான், கூட்டு போனான்னு போனவன் ஓடியே விட்டான். பாரதி என்ன சொல்கிறார், அழகு இதெல்லாம் தான் அழகு. திருவல்லிக்கேணி, ஆஹா மயிலாப்பூர்ல வச்சு பேசுறோம், திருவல்லிக்கேணியில அது குதிச்சுக்கிட்டே போவார் இல்லையா, போயிட்டே இருக்கும்போது மழை வந்துச்சான். மழை வந்தோடனே கூட வந்த 4 சிஷ்யர்கள், பாரதி சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, மழைக்குள்ள கொடையை கொண்டு வந்திருக்கேன், வா உள்ள வா, படா உன் கொடை எனக்கு எதுக்கு வேண்டாம். பாரதி செல்லமா திட்டுவா, உங்களுக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா அப்புறம் எங்களதான் திட்டுவா, வாங்கோ சொல்றதை கேளுங்கோ, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்களே, போடா வரமாட்டேன். மழையில் கழித்து ஆடுது அப்படிங்கிறார், கழித்து ஆடுகிறார், குதிச்சு ஆடுறார். சொன்னதை கேட்க மாட்டேங்குது, ஜுரம் வந்து வைக்குமே இருக்கு, ஏற்கனவே உடம்பு சரியில்லையே அப்படின்னு எல்லாரும் துடிச்சிட்டு இருக்கும்போது இவர்கள் எல்லாம் ஒரு பாக்கியம் இல்லாதவர்கள். என்ன தெரியுமா? மழையை தொந்தரவாக நினைக்கிறார்கள், கொடையை பிடித்துக் கொண்டு சொல்கிறார்கள், ஏன் குடையை பிடித்து தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதை தெரியுமா தடை செய்கிறார்கள்? நாம் இது நாள் வரை அம்பாளுக்கு செய்த அபிஷேகத்தை நன்றியோடு தாய் நமக்கு பொழிகின்றார். இந்த தலையிலே பொங்கும் மழை வந்து அம்பாளின் கும்பாபிஷேகம், நமக்கு அம்பாள் செய்யும் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தின் பாக்கியம் கிடைக்காததனால தான் இவர்கள் எல்லாம் கொடை வைத்து மடக்கிறார்கள். அதனால் உங்களுடன் வரமாட்டேன், மழை நிற்கும் வரை ஆடிக்கொண்டே இப்படி குதித்தாடிக்கொண்டே செல்வேன் என்று சொன்ன அளவுக்கு மழை நமக்கு நல்லது செஞ்சாலும் இப்போதைக்கு 8:30 மேலேயே வரட்டும், ஆனா அடுத்த வருஷமே பாடட்டும். என்னை நீ மறவாதே, என்னை நீ மறவாதே, அங்கையர் கண்ணி 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 என்னை நீ மறவாதே. உன்னை மறந்தோர்க்கெல்லாம், உன்னை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ, உன்னை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ, உள் போலொரு தெய்வம் உறுதுணை வேறுண்டோ, உன்னை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ, உன்னை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ, உள் போலொரு தெய்வம் உறுதுணை வேறுண்டோ, என்னை நீ மறவாதே, அங்கையர் கண்ணி என்னை நீ மறவாதே. நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்கள் எல்லாம் தந்து மகிழ்பவளே, நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்கள் எல்லாம் தந்து மகிழ்பவளே, நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்கள் எல்லாம் தந்து மகிழ்பவளே, பாட்டினிலே இசை பாட்டினிலே
இசை கூட்டியன கழித்த பைந்தமிழ் செல்விய பாண்டியன் மகளே பாட்டினிலே இசை கூட்டியன கழித்த பைந்தமிழ் செல்விய பாண்டியன் மகளே என்னை நீ மறவாதே அங்கையர் கண்ணியனை நீ மறவாதே அங்கையர் கண்ணியனை நீ மறவாதே जय जय शंकर हर हर शंकर 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 ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் பயங்கர பரம பக்தருங்க. எங்களோட ஒரு நிகழ்ச்சிய ஒரு புனிதமான கலை கூடத்துல உட்கார்ந்து கேட்டு அப்பாவை ரசிச்சு வாழ்த்தி காலடி முதல் காட்சி வரையில ஒரு பாட்டு பாட சொல்லி ரசித்த பாக்கியம் எங்களுக்கு இருக்குது. அந்த சந்தோஷத்துல இந்த பதிவை நான் உங்ககிட்ட சொல்றேன். திடீர்னு வந்து உட்கார்ந்துட்டு அன்னைக்கு நாள் பாரத சமுதாயம் வாழ்கவே பாடுங்கன்னு எழுதி கொடுத்தாரு. நான் ரொம்ப சின்ன போட்டேன், ஆனாலும் அந்த பாட்டு கரெக்டா ரெடியா வச்சிருந்தேன். இப்பெல்லாம் இருக்க மாதிரி லேப்டாப்லாம் எதுங்க, மைண்ட் தான் லேப்டாப். இதெல்லாம் வந்த உடனே யார் நம்ம வீட்டுல அம்மா நம்பரே செல்ல பார்த்தேன்னு சொல்றோம். இன்னொன்னு இருக்கு, அவர் தண்ணி பிடிக்கும் சொல்லிடுவேன், மனைவி நம்பரே செல்ல பார்த்ததா சொல்லுங்க. எத்தனை நம்பர் இருந்தாலும் நம்ம வந்து செல்ல பார்த்துதான் பேசுறோம். ஞாபக சக்தி போயிடுச்சு. முதல்ல பெரியவா நிகழ்ச்சி கேட்கிறோம்னா அவருடைய நினைவு சக்தி நம்மளுக்கு வரணும் வேண்டும். கரெக்டா நான் சொன்னது? அவருடைய ஞாபக சக்தி நாங்கெல்லாம் வந்து ரொம்ப அனுபவிச்சு பார்த்திருக்கிறோம். முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம். பரமாச்சாரியா சதாப்தி உற்சவ தொடக்க விழாவின் போது அவர் சொன்ன சம்பவத்தை நாங்க இப்ப வெள்ளுப்பாட்டுல சொல்ல போறோம். அதுக்கு மாப்பிள்ள சார் ஒரு பாட்டும் பாட போறாரு. அப்பா எழுதின பாட்டு. பரமாச்சாரியாவை தரிசிக்க போவே அது அபூர்வமான அனுபவம் தந்தது. அவர்கள் மௌனமாக இருப்பார்கள், ஆனால் அவருடைய கண்கள் கருணை மழை பொழியும். நான் எதிரே உட்காருவேன், ஒன்னும் பேச மாட்டேன், என் மனம் அமைதி பெறும். எதுவும் பட்டியலாக கேட்க மாட்டேன். என் மனம் எங்கிருந்தோ ஒரு அமைதியையும் பாசத்தையும் பெறும். பிறகு எழுந்திருப்பேன், நமஸ்கரிப்பேன், அதுவே எனக்கு போதுமானது. அந்த அனுபவத்தோடு சென்று விடுவேன். இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பல முறை பார்த்துட்டார் மகாதேவர். ஒரு வாட்டி கேட்டார், என்ன இது? அவர் வாயால கேள்வி வந்திருக்கா, இவர் எவ்வளவு பாக்கியசாலி பாருங்க சார். ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் மிகப்பெரிய இசை ரசிகர், மிகப்பெரிய பண்பாடு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதான் நான் கோடு போட்டு காமிக்கிறேன். என்ன இது? இது யார் கேட்கிறா? பெரியவர் கேட்கிறார். என்ன இது? நானும் கவனிச்சுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு என்ன பார்க்க வர, ஏன் முன்னால பேசாம உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்க, அப்புறம் நீ பாட்டுக்கு எழுந்து போயிடுற, என்ன இதெல்லாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கிறார். ரொம்ப அழகா சிரிப்பாரு. அந்த சிரிப்புல அப்படியே இறைவன் தெரியுமா, பாக்குற மாதிரி பார்க்கணும், அனுபவிக்கிற மாதிரி அனுபவிக்கணும். அழகா சிரிச்சு நீ என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்ட உடனே இப்போ நம்ம ஜனாதிபதி ஐயா சொன்னது நம்மளுக்கு பாடம். அதத்தான் சொல்ல சொல்லி நம்மளுக்கு கட்டளை. சுவாமி, கோவிலுக்கு போறோம், கடவுள் முன்னால நின்று விக்கிரகத்தை பார்த்து பிரார்த்தனை பண்றோம். கருணைபுரி தெய்வமேன்னு நானும் பிரார்த்தனை பண்றேன், பிரார்த்தனை பாடுவேன், பேசுவேன், ஏதாவது செய்வேன். ஆனா என்னோட எந்த பேச்சோ நான் பேசணுமோ பேசலையோ, எதுக்காவது சாமி இதுவரைக்கும் பேசியிருக்க? என் வேண்டுகோளுக்கு சுவாமி இதுவரைக்கும் எதுவும் பேசவில்லை.
என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்று அந்த கல் விக்கிரகம் சொல்வதும் இல்லை. ஏதோ கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்யும் போது அந்த சுவாமியினுடைய உருவ வழிபாடு என்னுடைய மனசுக்கு நிம்மதியும் அமைதியும் தருகிறது. நமஸ்காரம் செய்துவிட்டு வீடு திரும்புவேன் சுவாமி. அதே அனுபவம் தான் மகா சுவாமி உங்களை பார்க்கும் போது. குருவும் தெய்வமும் ஒன்றே. இத சொன்னது யாரு? கபீர்தாசர். இந்த வார்த்தைகள்லாம் மறந்துடக்கூடாது நம்ம வாழ்க்கையில. எப்படி சுவாமி கோவில்ல போய் கும்பிடும் போது நம்மளுக்கு அந்த கவலைப்படாதப்பா அப்படின்னு சாமி பேசுறாரோ இல்லையோ நம்மளுக்கு ஒரு நிம்மதி வரும். கரெக்டுங்களா? இங்க அழகான ஒரு யூத் இருக்காங்க, அவங்கள வச்சுட்டு தான் நான் சொல்றேன். எல்லாருமே நம்ம above 16 தான் நினைக்கிறேன். ஏஜ் சொல்ல மாட்டேன். நீங்க போட்டுக்கோங்க, அது என்ன வேணா போட்டுக்கோங்க. எதுக்கு சொல்றேன்னா குழந்தைகள் இருக்கு, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பகவான்கிட்ட எதுவும் கேட்கிறோமோ இல்லையோ, எந்த பகவான் நம்மள்கிட்ட பேசணும் இல்லை, பட்டியல் போடவே கூடாது. அப்பா ஒரு அழகான காமெடி சொல்லுவாங்க. காமெடி அதை நகைச்சுவை தத்துவம் என்னன்னா நீங்க போட்டுக்கலாம். என்ன கேட்டாலும் கௌரவமா கேட்டாதான் கடவுள் காதை கொடுப்பாங்க, இல்லைன்னா அவர் காது கேட்காது. அவர் காது திறக்கவே திறக்காது. நம்ம காதெல்லாம் தான் திறந்து இருக்கும். 8 மணிக்கு என்ன சீரியல் வரப்போகுது, 8:30 மணிக்கு என்ன சீரியல், பரவாயில்ல, கயல் முடிஞ்சிருந்தா என்ன, சுந்தரி முடிஞ்சிருந்தா என்ன, எது முடிந்தா என்ன நம்ம நினைப்போம். அந்த சீரியலுக்கு மத்தியில் ஒரு சாப்பாடு வரும் பாருங்க, அதை சாப்பிட்டாலே அப்பா சொன்ன துறவரம் வந்துடும். கயல் முடிஞ்ச பிறகுதான் ஒரு தொகையல் வரும், அதை சாப்பிட்டா அவ்வளோதான். வானத்தை போலைக்கு மத்தியில் தோசையை போல ஒன்று வரும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடுங்க, செம்ம எதிர் நீச்சல். இதுதான் நிலைமை. ஆனா அதுதான் நம்மளுக்கு வந்து கலைஞர்கள் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை அப்படி அவங்க வாழ்க்கை. என்ன சாமி சொன்னதான், ஒட்டி இரு ஒட்டாம இரு, அவ்வளவுதானே. புருஷனுக்கு சாப்பாடை கட் பண்ணாத, எடுத்து வச்சு தின்னு இடிக்காத. அவருக்கு வைக்கிறத விட உனக்கு என்னையா சீரியல்? அவரெல்லாம் வாழ்க்கையினுடைய நம்ம மொத்த சீரியல். கணவர் நீ பாதி நான் பாதின்னு அப்புறம் எனக்கு சொல்ற. அப்ப இருக்கு நீ இருக்கியானா எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஒருத்தர் சொன்னாரு, உங்க வீட்டுல மதுரையா மதுரையா சிதம்பரமா? உடனே திருமகன் டான்னு பதில் சொன்னார், மதுரையும் இல்லை சிதம்பரம் இல்லை, திண்டுக்கல். ஏன்னு கேட்டாங்க. எங்க வீட்டுல திண்டுக்கல் பூட்டு தான் எப்போ தொங்கும், நாங்க 2 பேரும் கச்சேரி போயிடுவாங்க. திறக்கிறது என் டியூட்டி. ஏன்னா சாமி நீதான் பத்திரமா வச்சிருக்கோம். அது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஏன் இதை சொல்றேன்னா, இந்த அனுபவத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு, இதோடு இன்னும் ஒரு அனுபவம் சொல்லி அதையே நிறைவு செய்கிறேன். இப்போ அப்பா எழுதிய பாடல், நாளைக்கு அப்பாவை நினைத்துக் கொள்ளும்படியும் நம்ம செய்வோம். மருமகன் பாடும்போது ஜெகமெல்லாம் புகழ்ந்திடும் ஜெகத்குருவே என்ற வார்த்தை முழுக்க அப்பாவோட வார்த்தை. இந்த பாடலை பாடிய பின்பு புதிய ஒரு அனுபவம் ஷார்ப்பாயிட்டு. வறண்டிருக்கும் பாதைக்கு மழையானாய்
ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய 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 சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. ஒரு சஸ்பென்ஸோட ஒரு அனுபவத்தை சொல்லி நான் படிக்க போறேன். பெரியவாளுக்கு ஒரு அண்ணா உண்டு, பெரியவாளுக்கு ஒரு தம்பி உண்டு. தம்பி பேரு சிவன் சார். சிவசாகரம்னு ஒரு ட்ரஸ்டே இருக்கு, அங்க சிவன் சாருடைய வரலாற்றை நாங்க பண்ணிருக்கோம். அதே மாதிரி அவருக்கு ஒரு அண்ணன் உண்டுங்கிறது எப்படின்னா, பெரியவாரோட வாழ்க்கையில ஒரு வார்த்தை வரும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பாடம், இது ஒரு அனுபவம் நமக்கு. அதாவது அந்த கணபதி என்ற அண்ணன் சின்ன வயசுலயே இறைவனோடு சேர்ந்துட்டார், குட்டி குழந்தையா இருக்கும் போதே சேர்ந்துட்டார். சரி, இவருக்கு நம்ம மகாபெரிவாளுக்கு சுவாமிநாதன் பூர்வாசிரம பேரு வச்சு அம்மா சொல்லும் போது, மதிமகாலட்சுமி அவங்க அம்மா பேரு, அம்மா சொல்லும் போது நல்லா இருப்படா நல்லா இருப்படா ஆசீர்வதிக்கும் போது அவர் ஒண்ணு கேட்டாராம் சுவாமிநாதன், அம்மா சின்ன குழந்தை, அம்மா எனக்கு ஒரு அண்ணன் இருந்தானாமே. ஆமாண்டா, தாய் இல்லையா, எத்தனை புள்ள பிறந்தா என்ன, உண்மை இறந்தா கூட கஷ்டமா இருக்கும். ஆமாண்டா அப்படின்னாலாம். அவர் 2 வயசுலயே இறந்து விட்டாராமே. ஆமாண்டா அப்படின்னு சொல்றான். இந்த கஷ்டத்தை குழந்தைக்கு காமிக்க வேண்டாமே அப்படி சொல்றான். என்னம்மா 2 வயசுலயே குழந்தை இருந்தா? ஆமாண்டா அப்படின்னு அப்படியே சர்வசாதாரணமா சொல்லிட்டியே, ஒருவேளை நான் போனாலும் அப்படிதான் சொல்லுவியா? நமக்கு ஒரு அனுபவத்தை தரவே இந்த கேள்வி. அவர்கள் கேள்விகள் எல்லாம் கேள்விகள் அல்ல, அத்தனையும் வேள்விகள். உடனே அம்மா என்ன சொன்னாடா, என் மகனே சுவாமிநாதா நீ 100 ஆண்டு இருப்பாயடா, 100 ஆண்டு இருப்பாயடா. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம பிருந்தாவனத்துல கும்பிடுற அந்த காட்சி கனகாபிஷேகம். இந்த கனகாபிஷேகத்துக்கு எங்க கச்சேரி, அப்பாவோட கச்சேரி பூர்வாசிரமத்துல இருந்தது. பட்டியல் போட்டுட்டாங்க மடத்துல. வழக்கம் போல ஏதோ ஒரு மறதியில அப்பா பேர் மறந்து போச்சு. கேக்குறாரு, சுப்பு கச்சேரி இல்ல வில்லுபாட்டு துடிக்கிறாங்க, சுத்தி இருக்கவங்க எல்லாரும் அன்பானவங்க. கச்சேரியில நம்ம பேனாவை வச்சுக்கிட்டே பேனாவை தேடிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி மறந்துடுவோம். நம்ம இப்ப வந்து செல்ல தான் தேடுறோம். செல்லு போச்சு பைத்தியம் தான் எல்லாருக்கும், அப்படி ஆயிடுச்சு. ஆனா அந்த பேனாவை வச்சுட்டே தேடுற மாதிரி, சாமி சாமி ஒண்ணுமே இல்ல, பூட்டுலாம் பூட்டுலாம் அப்படின்னு அவங்க ஏதாவது சுத்தி இருக்கோம்னு சொல்றாங்க. அவனை விழுப்புரத்துல போடுறோம், பூர்வாசிரமத்துல போடு. நிஜமா சொல்றேங்க, அன்னைக்கு அந்த ஊர் எப்படி இருந்தது தெரியுமா? அவரோட வீடு, அவருடைய பூர்வாசிரம வீடு. கணேஷ் வந்தீங்க, நீங்க வந்தீங்க, நீங்க வந்தீங்க. கோலம் போட்டு அழகா அவர் வீட்டுல அவர் தவழ்ந்த இடத்தை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து அருமையான சம்பவம், அருமையான சரித்திரம். அப்துல் கலாம் சொன்னார்ல, சம்பவமாய் பிறப்போம் சரித்திரமாய் மாறுவோம்னு. பெரியவா சாத்திரமாயும் மாறினார். அப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்ற சமயத்துக்கே ஒரு மனிதரானார். இப்பேற்பட்ட மனிதர், இப்பேற்பட்ட மகான் சிவன் சாரோட கும்ப சஸ்பென்ஸ்ல நிறுத்த போறேன். அப்பதான் வியாழக்கிழமை இன்னும் நிறைய பேர் வருவீங்க. கும்பகோணம் மடம் உங்களுக்கு தெரியுமா? பெரிய விஷயம். இப்பதான் அது காஞ்சி காமகோடி மடம். 1907 அந்த மாதிரி பேர்கள கும்பகோணம் மடம் தான் அதுக்கு பேரு. இளம் துறவி மகாபெரிவா, பாலகனாக தம்பி சதாசிவம் நடந்து போயிட்டு இருக்காங்க. பீதாம்பரம் ஐயர்னு ஒருத்தர் வர, அவர் கொஞ்சம் மந்திர ஜால வித்தை எல்லாம் செய்வார். மந்திர ஜால வித்தை காமிச்சு ஒரு கைக்குட்டையை எடுத்து அந்த மந்திரவாதி கீழே போட்டார். உடனே புன்னவராணி பாம்பு, பாம்பு வந்துருச்சு, ஆடுது. மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. 2 பேர் மட்டும் பயப்படல. யாரு 2 பேர்? யாரு? சஸ்பென்ஸ் வைக்கவா? யார் பதில் சொன்னீங்க? மகாபெரிவா. ஆஹா, அன்பு, ரொம்ப சந்தோஷம். ஒண்ணு மகாபெரிவா, இன்னொன்னு அவரோட தம்பி சிவன் சார். தம்பியுடையான் படைக்கஞ்சான், தம்பியுடன் பாம்புக்கும் வந்தான். அர்ஜனே இல்ல, அது பாடிக்கிட்டே இருக்கு, ஆடிக்கிட்டே இருக்கு. கிட்ட வந்துதா வரலையா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த வேலைக்கு சொல்லட்டுமா? ஏன்னா பாம்பு பிரமாச்சாரியாள், தம்பி சிவன் சார்
ஏன்னா புன்னகராளி மட்டும் எப்பவுமே ஒரு முக்கியமான விஷயம், ஒழுங்கா பாடினா ஆடும், இல்லைன்னா ஒரே போடும் போடும். சுத்தி வேகமா பாடாத. எனக்கு சுதிக்கு தெரியுதோ இல்லையோ நீ நினைக்கிற, எல்லா சுதியும் தெரியும், 3 மட்டும் தெரியாது. 3 தெரியாது, 8 தெரியாது. 8 கிட்டையெல்லாம் சொல்லுவாங்க. அப்பா நான் என்ன 3ங்கிறது ஒரு சுதியே இல்லை. சில பேர் வந்து ஒரு அது தெரியாம சொல்லும்போது நம்மளுக்கு காமெடியா இருக்கும். ஆர்வக்கோளாறு கோளாறு ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து புன்னகராளி ஒழுங்காக பாடப்படுகிறது. அந்த பாம்பு ஆடிக்கொண்டே இருக்கிறது. பரமாச்சாரியால் என்ன செய்தார், சிவன் சார் என்ன செய்தார் என்ற செய்தியோடு சரியாக 8 வந்துவிட்டது. உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன், தற்காலிகமாக விடைபெறுகிறேன். வியாழக்கிழமை சீக்கிரம் வரட்டும் என்று அன்போடு வில்லிசையில் பிரார்த்தனை. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. வாழியவே பல்லாண்டு காலம், பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, 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 பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. வாழிய வாழிய வாழியவே. தகதிமி தகஜன தகதிமி தகஜனம் தகதிமி தகஜன தகதிமி தகஜன தாங்க தாங்க தக தாங்க தாங்க தக தகதிமி தகஜன தகதிமி தாங்க 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 தத்தம் தாங்க 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 தத்தம் தாங்க 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 தத்தம். Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all,
We make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.